2009 முதலாம் கல்வி ஒரு கதை தொலைப்பாட்ட மூலகத்தின் தொலைப்பாட்டின் இருக்கு. என்ன பெக்ரல் தானே பிக்யூ முதலாவது. ரெண்டாவது மீடன் எஃபியோடைய ஒரு போட்டோன சக்தி ஆனது சமன் பின்னால் தரப்படுகின்றது. எச்சின் பெருமானங்கள் இந்த எச் வந்து பிளாங்கின் மாறிலி டி சமன் எச் வந்து என்னது சக்தி சக்தி என்ன கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 இதுக்கு செகண்ட் மைனஸ் 1 கட்டுப்பட்டா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 1 தான் எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் 1. முதலாவது மூன்றாவது ஒரு வானியல் தொலைக்காட்டியின் குவிய தூரம் F0 உடைய ஒரு பொருளிவிலேயும் குவிய தூரம் FPA உடைய ஒரு பார்வை துடைய முடியாது. தொலைக்காட்டி இயல்பான சர்பஞ்செய்தி இருக்கும் எனில் தொலைக்காட்டியின் மொத்த நிலவும் பெரிதாக்கும் முறை நார்மல் தியரி தானேடா. மொத்த வேலை வானியல் தொலைக்காட்டி இயல்பான சர்பஞ்செய்தி என்ன முடிவிலே பிம்பம் முடிவில பொருள். அப்ப F0 FE என்று வரும். இந்த ரெண்டையும் கூட்டுறதாலதான் அந்த வானியல் தொலைக்காட்டிட்ட நிலம் பெறப்போகுது. பின்ன அஞ்சாவது உலோக தட்டொன்று குறித்த மூன்றினுடைய ஒளியினால் அழுத்தப்பட்டுள்ளது. தட்டிலிருந்து இலத்திரங்கள் காணப்படுகின்றனவா இல்லையா என்பதை பிற்குறியில் எதிர்கொள்கின்றது. ஒளிச்செறிவு ஒளிக்கு தட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்க நேரம் தட்டின் வெப்ப கடத்தாறு தட்டின் பெறப்பளவு இதோட தாங்க ஆராய்ச்சி. ஒளிச்செறிவு எல்லாம் வந்து என்னன்னா இலத்திரனை வெளியிட்டா தான் தங்கும் கூட குறையும். மற்றபடி அங்க தட்டு செய்யப்பட்டுள்ள திரவியம் தான். தட்டு எந்த திரவியத்தில் செஞ்சிருக்கோ அதுக்கேற்பதான் ஃபாஸ்டா அதாவது உயர் விதத்தோட இலத்திரனை விடுவிக்குதோ இல்லாட்டி இலத்திரனை விடுவிக்க பார்க்கலாம். என்ன பையன் தான் இந்த பையனோட ஹெச்எஸ் கூடவே இருந்தா மட்டும்தான் இந்த இலத்திரனை வெளிவிடப்படும். அப்ப என்ன தட்டு செய்யப்பட்டுள்ள திரவியத்தில் போய் மாறப்படும். அஞ்சாம் கேள்வி பின்புல எச்சிறப்பியல்பை கொண்ட நிலையமாற்றி 220 வோல்ட் ஏசி வோல்ட் 20 வோல்ட் ஏசி வோல்ட் குறைப்பதற்கு வந்தது. அவங்களே குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன படிமுறை நிலையமாற்றி அப்படின்னா முதல் 3 ஏதாச்சும் ஒன்று பெறப்போது 4 மணி பெறாது. பிறகு என்ன V1 என்கிற N1 சமன் V2 என்கிற N2 இதானேடா இந்த சமன்பாடு. அந்த சக்தி மையத்துக்கான சமன்பாடு முதலாவது வந்து இது முதன்மை சுற்றில இருக்கிற வோல்ட். இது முதன்மை சுற்றில இருக்கிற சுற்றுகள் நினைக்கிறேன். இது துணை சுற்றில இருக்கிற வோல்ட். இது துணை சுற்றில இருக்கிற சுற்றுகள் நினைக்கிறேன். பிபி சொல்லிருக்கு 220 வோல்ட். V2 சொல்லிருக்கு 20 வோல்ட். என்ன கேட்டிருக்கு துணை சுருளங்கள் சுற்றிகள் நினைக்கிறீங்களா முதன்மை சுற்றா என்ன சிங்கிள் போறேன் செகண்டரி. இப்ப 20 எங்கு 220 ஒன்று எங்கு 11 ரெண்டாம் விட ஆறாம் கல்வி ஒருவில் காணப்படும் இயக்கம் கொள்ளலில் சமைக்கப்பட்டுள்ள மின்னிலை என்றார். ரெண்டு உள்ளவையும் சமாந்தரமா தான் இணைக்கப்பட்டிருக்கு. சமாந்தரமா இணைக்கப்பட்டிருந்தா ரெண்டுலயுமே இங்க அழுத்தம் 2 வோல்ட் தான் பார்ப்போம். இதுல 0.2. அப்ப ஏக்கு குறுக்க 2 மில்லி ஃபேரட் தானே அப்படின்னா 2 × 2 4 மில்லி ஃபேரட். பிக்கு குறுக்க Q சமன் CV. அப்ப பிக்கு குறுக்க 3 மில்லி ஃபேரட் இருந்தா 2 வோல்ட் அப்படின்னா 6 மில்லி 6 மைக்ரோ கூலம் இருக்கும். அஞ்சாவது அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி ஒரு செவ்வக மரக்குத்தி WN எல்லாம் வேணியர் எழுத்துமானியை பயன்படுத்தி அளக்கப்படுகின்றது. குருவில் எழுத்துமானியில்தான் குச்சியில்தான் உரிய ஓதை காட்டப்பட்டுள்ளன. வேணியர் அடுக்கில் பூச்சியோட இல்லை மரக்குச்சி என்னலாம் சம்பந்தப்பட்டுள்ள ஒழிகள் மட்டுமே வேணியர்களே காணப்பட்டுள்ளன. இப்ப பிரதான அளவுடைய சொல்லியிருக்கிறா என்ன 1 சென்டிமீட்டரை 10 பிரிச்சிருக்கு. அப்போ 1 சென்டிமீட்டர் இருக்கும். அதுல பூச்சிய குறி எங்க இருக்கணும்.
இந்த வேணியர் அடுக்குமானி இது பிரதான அளவுடையண்டா இது வேணியர் அடுக்குமானி போர்டர். ஆனா நாங்க பார்க்க போறது பூஜ்ஜிய குறியீட்டா. வேணியர் அடுக்குமானி பூஜ்ஜியம் வந்து 1.4 கங்கால இருக்கு. 1.4. அதுக்கு பிறகு இப்ப இழிவெண்ணிக்கை காணும். இழிவெண்ணிக்கை அவங்கள இந்த வேணியர் அடுக்குமானில இருக்காங்க 0.005 சென்டிமீட்டர். அதான் இழிவெண்ணிக்கை 0.005 சென்டிமீட்டர். வேணியர் விரிவன் எத்தனையாவது விரிவோட வந்த போது 10வது விரிவோட வந்தது. இப்ப 10வது விரிக்கணும்னா 1.45 சென்டிமீட்டர். 3வது வெட்டாங்க வேண்டி ஒரு தமது கண்ணிலிருந்து 50 சென்டிமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள பொருளை தெளிவாக பார்க்க முடிவதில்லை. அன்மா புள்ளி 50. என்ன முடிவுடைய பொருளை பார்க்கணும்னா நோமலா நேர முடிவு சொல்லியிருந்தேன். அந்த கண்ட இது அன்ம தூரமோ அதே அளவுக்கு ஒரு குயிலே பாய்ப்போம். ஓகே, அப்போ குயிலே புளியவில்லையே பாய்ப்போம். பார்க்க முடியவில்லை. தூரத்தில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு அவர் அணிய முடியாது. குயிய தூரம் 50 சென்டிமீட்டருடைய குளியவில்லையா. சரி, இப்ப ஏன்டா நோமலா அன்மப்பேரைக்கு என்னன்னா அவருக்கு அன்மத்தூரம் எவ்வளவோ அன்ம புள்ளி எங்க இருக்கு, சேமிய புள்ளி எங்க இருக்கும். அதனால இருக்கிறதே எங்க தூரம் அபாஜனம் சேமிய புள்ளியில்தான் அவருடைய குவிய தூரமா இருக்க போகுது. அதுல இருந்து முடிவெளிக்கு வர்றது அதே சமயம் விரிவிலேயே இருக்கும். அதுக்கடுத்த 30 கிராம் திணியுடைய பனிக்கட்டு குச்சியை 0.0 முக்கிய உருவச்சுவதற்கு தேவையான உற்பத்தியின் குறைந்தபட்ச அளவு. என்னன்னா இதுதானேடா இதில் வந்து 30 கிராம் வேண்டா 30/10⁻3. இது வந்து 3.3 10 என்ன 9.9 15 13 10 2 2 3 ஓகே 2 13 எழுதுறேன். 3னா 9 2 4. அடுத்தது ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஆரையுடைய ஒரு வட்டத்தில் வில்வழியே கதியாருடன் செல்லும் கதிவியுடன் செல்லும் ஒரு இலத்திரன் ஒன்று பற்றிய உருவில் காணப்படுகிறது. காந்தப்பாய் இடத்தின் பிரம்பியை தருவது வந்து என்ன மைய நீக்க விசை வந்து அந்த காந்தப்புலத்தால ஏற்படுத்துற விசை அப்ப இந்த வர்க்கம் இந்த வியும் பட்டுப்படும். என்ன MV/R வந்து VQ சமனா இருக்கலாம். B வந்து என்ன MV அந்த பாயிண்ட் தான். ஓகே, B வந்து MV/QR. இங்க Q தெரியல. Q வந்து ஒரு இடத்துல ஏற்றம் வந்தா இது ஒரு ஐய போட்டுருக்காது. MV/R. 4. குறித்த ஒரு கரங்கம் முழுவின் தளத்துவ திருப்பம் சுருங்கல் காரணமாக தொடக்க பெருமானத்தில் 3 குறைந்துள்ளது. முழுவின் புதிய சுழற்சி இயக்கப்பட்ட சக்தி இதுல தொடக்க சுழற்சி இயக்கப்பட்ட சக்தி. ஓகே, இப்ப புதுசா ஒரு தெரிய வரைக்குல என்ன போகுது, தடத்துவ திருப்பம் குறைய போகுது. தடத்துவ திருப்பம் குறையுதுண்டா என்ன ஒன்று யோசிக்கணும்டா ஐஓமேகா, அதாவது கோணம் தான் மாறாது. கோணம் தான் மாறாட்டி இப்ப ஐ வந்து 1/3 வருதுன்றா ஒமேகா வந்து 3 ஒமேகா வரும். அப்ப என்ன சுழற்சி இயக்கப்பட்ட சக்திக்கு என்ற சமன்பாடு 12 ஒமேகா இருக்கா. இப்ப ஐ வந்து 1/3 ஆகுது. ஆனா ஒமேகா வந்து 3 வர்க்கம், ஒமேகான வர்க்கம் தான் ஆகுது.
மொத்தம் 3 மடங்கு கூட போகுது. 3 மடங்கு கூட போகுதுன்னா புதிய சுழற்சியை இயக்கப்பட்ட சக்தி வந்து முதலாவதை விட 3 மடங்கு இருக்கும். 3ஆவது விட இந்த ஐ ஒமேகா மாறாம இருக்கும். இந்த ஐ குறைய ஒமேகா மட்டும் பண்ணுங்க. அடுத்த 12ஆம் கேள்வி. குறுக்குவெட்டு பரப்பு 10 மீட்டரையுடைய சீரான செப்பு கம்பியால் 1.6 மின்னோட்டத்தை காண்கிறது. 1 மீட்டர் கியூப் செப்பு கம்பியில் 10 சுயாதீன இலத்திரங்கள் இருக்கும் எனில் கம்பியில் உள்ள இலத்திரங்களின் நகர்வு வேகம் மின்னேற்றத்தின் பெருமன் கேட்டு இது நேரடி சமன்பாடுடா. ஐ சமன் வாணி இதை ஞாபகம் வச்சு நீங்களா செய்யலாம். என்ன பி சமன் ஐ பை ஐ சொல்லியிருக்கோம் 1.6 ஆம்பியர். ஏ வந்து 10 மீட்டர். எண் வந்து என்ன அந்த அழகான இலத்திரங்கள் எண்ணிக்கைதானே. எண் வந்து 1029. அது இலத்திரனோட ஏற்றம் வந்து 1.6 1019. இதை சுருக்கி நீங்க 1/10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 1 மில்லிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 முதலாவது. 13ஆம் கேள்வி. கீழே காணப்படும் சுற்றுகளில் ஆம்பியர் மணி வோல்ட் மானி ஆகிய முறையே ஏவி ஆகிய முறை ஒரு ஆம்பியர் மானியம் ஒரு வோல்ட் மானியம் குறைக்கின்றது. எந்த சுற்று ஒழுங்கமைப்பில் ஆம்பியர் மானி சேதமடையும் ஆபத்து மிகவும் கூடியதாகும். இப்ப ஆம்பியர் மானி சேதமடையும் வேண்டாம். ஆம்பியர் மானி ஒரு தடை இல்லாத சாமம், தடை மிக குறைஞ்ச சாமம். அப்ப அதுக்குள்ளால கூட கரண்டோட விடக்கூடாது. எதுக்குள்ள கூட கரண்டோட பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா வோல்ட் மானியம் ஆம்பியர் மானியம் பரலலா இருக்கு. சரி தொடரா இருக்கு. தொடரா இருந்துச்சுன்னா வோல்ட் மானியம் ஏற்கனவே கடை கூட இந்த தொடருக்குள்ளால ஐ வந்து ஆக குறைவா இருக்கு. அப்ப முதலாவது வராது. அந்த சுற்றில அவங்க இணைக்க கூடாதான் ஆம்பியர் மானி பரவதற்கான வாய்ப்பு தான் ஏற்பட்டிருக்கு. முதலாவது வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 10 கிலோ ஓமும் ஆம்பியர் மானி தொடரா இருக்கு வழியா. அப்ப 10 கிலோ ஓம் பெருசு தானே. 6 வோல்ட்ல இருந்து 10 வோல்ட் வரைக்கும் செய்யற மில்லியன் பேருக்குதான் கரண்ட் வரப்போகுது. இப்ப அதே ஆம்பியர் மானி கொண்டு வாங்க. அடுத்த மூன்றாவது வந்து ஆம்பியர் மானி பரவலா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் முன்னுக்கு பயன்பட இதுல இது ஒரு வோல்ட் மானி இருக்கு. மூன்றாவது ஆம்பியர் மானி இது தரையண்டா இதுல ஒரு வோல்ட் மானி இருக்கு. அப்ப மொத்தமாவே இருக்கிற கரண்ட் வோல்ட் மானி இருக்காக ரொம்ப குறைவா போகுது. அப்ப மூன்றாவது பாதிப்படையாது. நாலாவது தான் பயன்படா மூன்றுமே சமாந்தரமா இருக்கு. மூன்றுமே சமாதானம் இருக்கக்கூடிய இப்ப எதுக்குள்ள கால ஆக குறைவு ஆம்பியர் மானிக்குள்ள ஆக குறைவு அப்படின்னு என்ன கிட்டத்தட்ட வர எல்லா கரண்டுமே ஆம்பியர் மானிக்குள்ள போறபடியா ஆம்பியர் மானி விஜயகுல நாலாவது. அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஆம்பியர் மானி வோல்ட் மானி சமாதானமா இருக்கு. ஆனா ரெண்டுக்குமே முன்னுக்கு இங்க இதுல வந்து இந்த 10 கிலோ ஓம் இருக்கு. அப்ப கரண்ட் ஓடத்தான் போகுது. ஆனா 10 கிலோமீட்டர் இருக்கபடியா குறைவா தான் வளர்ப்பு. இதுதான் ரொம்ப கூட வளர்ப்பது தீர்மானிக்கல. பெண்ணை விட நாலாம்ல. அடுத்த 15ஆம் கேள்வி. அடர்த்தி விஏவுடைய ஒரு பிசுக்கேற்ற வாயுவின் முழுவில் காணப்படுகின்றவாறு மாறும் குறுக்குவெட்டையுடைய ஒரு கிடை குழாயினோட அறிவிக்கோட்டு பாய்ச்சலை கொண்டுள்ளது. பாய்ச்சல் வேகம் வி ஆயிருக்கும் ஒரு புள்ளியில் பாய்மத்தின் அமுக்கம் வி எனில் பாய்ச்சல் வேகம் 3v ஆயிருக்கும் வேறொரு புள்ளியில் அமுக்கம். ஓகே அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல இப்ப விஎன் வைக்கிறேன். இந்த இடத்துல 3v தான். இதே நான் வேணும்னே இந்த இடத்துல தானே பி பிளஸ் ஆஃப் ரோ ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ரோ ஜி வந்து கே. இந்த எல்லா இடத்துலயுமே ஒரே மட்டத்துல தான் இருக்கு. அப்ப ஹெச் ரோ ஜி வராது. இப்ப அமுக்கம் பியா இருக்கிற இடத்துல ஆஃப் ரோ வி ஸ்கொயர். இப்ப கேட்டிருக்கிறது என்ன 3v இருக்கிற இடத்துல அமுக்கம். நான் இது வந்து பி பார் எடுத்துட்டா ஆஃப் ரோ 3v முழுவதும் இருக்குமா.
இப்ப இதை ஒன்றை கழிச்சா பி பார் வந்து பி பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ரோ இது 9 வி ஸ்கொயர். அப்ப என்ன கழிக்கல மைனஸ் 8 வி ஸ்கொயர் வரும். 8 கழிச்சா 4 பி மைனஸ் 4 ரோ வி ஸ்கொயர். ரெண்டாம் விட 14 வந்து பிசிக்கட்டை நெருக்க முடியாத வாய்மொழியில் காணப்படுகின்றது. ஒரு குழாயோட உறுதியாக பாய்கின்றது. குழாய் வழியே இருந்து வரைக்கும் பாய்மத்தின் கல்வியை மாறலை சிறந்த வகை குறிப்பது அப்படி இருக்கு. பாத்தீங்கன்னா இதுலயே இங்க போகுது. இப்ப ஏங்க வந்து கதி கூட போகுது. இதே வரைக்குல அகலம் கூடுது. அகலம் கூடுதல் என்னண்டாடா கதி குறைய போகுது. A1 B1 7 A2 V2 தொடர்ச்சி சமன்பாடு படி இதுல கதி குறைய போகுது. கலப்பு கூட இல்ல. பிறகு அந்த கலப்பு மாறாத வழியா கதி அதிக மட்டமாக இருக்கும். பிறகு இது அதிகரிக்கிற வழியா முதலை விட கதி குறைய போகுது அப்படின்னு என்னன்னா விட. ஓகே, 14 வந்து ஒருவேளை குறித்த உயரத்தின் ஒரு பொருளை போடும் அதே வேளை வேறொரு பொருளை அதே வேளை வேறொரு பொருளை தாக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு பொருளை என்ன செய்ய போறேன்னா சுயாதீனமா விட போறேன். என்ன ஒரு பொருளை வந்து கீழ் நோக்க வெலாசிட்டியோட எரிய போறேன். இப்ப இருவருக்குள்ளான வேகநிலை வரவை காட்டுவது. வலையானது போடப்படும் பொருளை வரை பிடிக்கும். வலையே வந்து இது ஏ இது பி இருக்கும். அதே வலை பி ஆனது அறியப்படும் பொருளை வரை பிடிக்கின்றது. என்னடா பிக்கு வந்து ஆரம்பத்துல விரோதம் இருக்கு. ஆனா இப்ப ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே இது ஒரே வகம். ரெண்டுக்குமே ஆண்குழுகள் வந்து சமந்தான் ஜி உயிர்ப்பு ஆண்குழுகள் தான் போகுது. இப்ப வேகநேர வேலைகள் படித்திறன் என்னது திறமைக்குமே விடி கிராஃப் அந்த படித்திறன் ஆண்குழுகள் தரும். அப்ப ஆண்குழுகளை தந்துச்சுன்னா ரெண்டுக்குமே படித்திறன் சமனா இருக்க போகுது. ஆனா என்ன பிக்கு ஆரம்பத்துல ஒரு வெலாசிட்டி இருக்கக்கூடிய பின்னா ஒரு மேல முதலே வந்து நிற்கும். ஒரே படித்திறன் மேல பி முதல்ல வந்து நிற்கிறபடியா இந்த ரெண்டு சாயம் வந்து முதலாவது விட சரியா இருக்கும். 18 வந்து ஓர் ஒளிக்கதிர் ஒரு அரியத்திலிருந்து விளிவு கோணம் 30,000 விலக இருந்தது. அரியத்தின் கோணம் 60 எனில் அரியத்தின் திரவியத்தின் முடிவு சுற்றியில் இருந்தது. நேர் சமன்பாடு தானேடா. என் சமன் sin a plus b by 2 into sin a by 2. இப்ப a வந்து sin 30 plus a வந்து 60 plus 30 by 2 கீழே sin 30 60 by 2 sin 45 sin 30 sin 45 1 வரும். sin 30 வந்து அப்படின்னா இங்க மேல 2 போகும். அப்ப 2 by √2 மேல எங்களை √2 இருக்கீங்கன்னா 2 √2 by 2 வந்து 2 √2 வந்து விட வந்து 4 ஆகும். 19 வந்து மீடுடன் 4.5 1014 சுழற்சியுடைய ஒளியறை ஒன்று குறித்த ஊடகத்தில் 4.17 மீட்டர் அலைநீளத்தையுடையது. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3.18 எனில் அவ்வொளிக்கு ஊடகத்தின் உரிய சுட்டி சமன் டி இங்கு பி. பிக்கு ஒரு சமன்பாடு இருக்கு எஃப் லம்டா. இப்ப எல்லா பெருமானங்களும் தெரியுதாடா. இப்ப என்ன சி சொல்லிருக்கு 3.18, எஃப் சொல்லிருக்கு 4.5 14 லம்டா வந்து 3.18 லம்டா அதனால 4.18 இது சுருக்கிறீங்களாண்டா நீட்டா வருவாங்க. 3.18 4.18 இதையும் பட்டி 7 போடலாம். 7 மேல 10 30 4.5 4 4 இது 9 மேல் 15 வரும். 9 மேல் 15 3 சுருக்கணும்டா 5 3 5 3 5வது விட 20வது வந்து ஒரு ஆய்வுலத்தை அடையத்தக்க மிகச்சிறிய வெற்றிடம்
10 பஸ்காலத்துடையது. 300 கே வெப்பநிலையில் அத்தகைய ஒரு வெற்றிடத்தில் 1 சென்டிமீட்டர் கியூபில் உள்ள வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. போல்ட்ஸ்மேன் மாறிலி 4 முதல் 10 23 ஜூல் கெல்வின் மைனஸ் அடுத்த. ஓகே வந்தாங்களா சமன்பாடு PV சமன் nRT. இப்ப PV சமன் என்ன ஆச்சுன்னா இப்ப என்னன்றது என்ன மூலக்கூறுகள் எண்ணிக்கை. மூலக்கூறுகள் எண்ணிக்கைனா இப்ப கேட்டு இருக்கிறது மூலக்கூறுகள் எண்ணிக்கை. இது மூலளவு எண்ணிக்கை. மூலளவுன்றது என்ன n சமன் மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு அவதாரமா இருக்கு. இப்படி போடலாம் சரியா? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை n சமன் n into Na. மூலக்கூறுகள் எண்ணிக்கை மூல எண்ணிக்கை அவதாரம் மாறி ஒன்னா மூலக்கூறுகள் எண்ணிக்கை வேற. அப்ப n சமன் n by Na. ஓகே அப்ப PV சமன் n by Na into RT. ஆல்ரைட் ஓகே. இப்போ என்ன n by Na வந்து இப்ப R by Na இருந்தா போல்ட்ஸ்மேன் மாறிலி. அப்ப PV சமன் n into KT. இப்ப கேட்டது மூலக்கூறுகள் எண்ணிக்கை n PV by KT. P ஒன்று தடவை 10 பஸ்கால். B வந்து 1 சென்டிமீட்டர் இப்போ 1 தடவை 10 சென்டிமீட்டர் கியூப். K வந்து 4 3 நான் மேலே போயிருக்கேன் 3 10 மேலே 10 23 போடுறேன். 10 23 மேலே 10 23. அது பிறகு வெப்பநிலை வந்து 300 கெல்வி. இதை சுருக்கினீங்கன்னா 25 பேரும் 3 3 பட்டுப்பட்டா கீழே 4 மேலே எல்லாம் 100 கிடைக்கண்டா கட்டாயம் 2 ஏதாச்சும் வரும். அப்படின்னா இங்க அதுக்கிட்ட வரா 4 மட்டும்தான் சரியா இருக்கும். 4வது விடை 21வது மணலில் வாழும் பூச்சி ஒன்று இயக்கம் மணல் மேற்பரப்பு மீது வழியே 50 மீட்டர் செக்கமான செல்லும் குறுக்கடைய 150 மீட்டர் செக்கமான சமயம் நட்டாங்கலை பிறப்பிக்கின்றது. பூரான் ஒன்று இந்த அலைகளை நேரங்களுக்கு இடையுள்ள வித்தியாசம் டெல்டா டி இருந்து பூச்சி இருக்கும் இடத்தை மதிப்பிடலாம். பூரானுக்கும் பூச்சிக்கும் உள்ள தூரம் என்றார். T1 சமன் குறுக்கலை கிடைக்கிறேன் S7 ஜூக்கி என்ற சமன்பாடு தான். இப்போ T சமன் S by U. இப்போ குறுக்கலைக்கு பார்த்தீங்கன்னா T1 சமன் 50 S தான் S இங்கு U வந்து 50. ரெட்டாம் கிளைக்கு வந்து S by 150. இப்போ T1 T2 கழிக்கணும். என்னன்னா T1 தான் பெருசு. இப்போ T1 minus T2 வந்து S by 50 minus S by 150. எங்களோட தரவு வந்துருக்காங்க வேற போல டெல்டா டி வந்து 4 தடவை 10 அப்ப 4 தடவை 10 சமன் பெருக்கிறா 150 மேல் 2 S வந்து 4 தடவை 10 இப்போ இது அங்க பெருக்கணும்டா S சமன் 2 2 300 தடவை 10 3 மீட்டர். அப்படின்னு 4வது சரியா இருக்கும். 22வது ஒரு குறித்த பரிசோதனையில் 2 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு அலுமினிய கோளாறின் விருகாத முனை 100 நானோமீட்டர் மாறாக்களை அசைக்கப்பட வேண்டியுள்ளது. இதற்காக கோளின் வெப்பநிலை அதிகரிக்கப்பட வேண்டிய வீதம் என்ன? ஒவ்வொரு செகண்டும் எவ்வளவு ஹீட் கொடுக்குறோம் என்று பார்க்கணும். அப்படி எவ்வளவு ஹீட் கொடுக்குறோம்டா அதுதான் காணணும். அப்போ அந்த செகண்ட்ல எனர்ஜி வந்து டெல்டா எல் வந்து
அல்பா டெல்டா டீட்டா இந்த சமன்பாடு தானே. டெல்டா டீட்டா இருக்கு. அப்ப டெல்டா டீட்டா வந்து டெல்டா எல் இன்டு எல் அல்பாண்டு எவ்வளவு தர போடுவோம்? 100 நானோமீட்டர் செகண்ட் மைனஸ் 100 தர 10 செகண்ட் போடுவோம். ஆரம்பம்ல 2 சென்டிமீட்டர் 2 தர 2 அல்பா வந்திருக்கல 2 தர 10 செகண்ட் இதை சுருக்கினீங்க வேண்டா. அதான் 4 மேல 100 கட்டாயம் 25 கிட்ட வரும். 25 கிட்ட வருதுண்டா முதலாவது வேறு ஒண்ணுமே இல்லை. மிச்சம் 3 வழியா அதுல தட்டி விடலாம். இது சுருக்கி கொண்டிருக்கிறது 23ஆம் கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஒழுக்கமான குறுக்குவெட்டு பெறப்படுவதைய ஒரு கண்ணாடி கொள்வளம் ஒரு திரவியம் விடப்பட்டுள்ளது. கொள்வளத்தின் பிரிவு புறக்கணிக்கப்படத்தக்கதெனின் வெப்பநிலை எச்சுடன் வெப்பநிலை ரீட்டாவுடன் எச்சின் மேட்சை வீதத்தை கேட்டிருக்கு. அதே போல கேட்டிருக்கு என்னன்னா டெல்டா எச்தான் எச்சினா மேட்சை வீதம் தான் கேட்டிருக்கு. எச்சின் அளவு கேட்கல எச்சோட மாறுதல் தான் கேட்டிருக்கு. நீங்க அதை கூட்டிக் கொண்டே போறதில்ல. என்ன இப்படி இருக்கக்கூடாது. இருக்கண்டா வெப்பநிலை கூடுதலா என்ன கனவுல வந்து சீரா போடும். என்ன பி சமன் பி நாட் 1 பிளஸ் ஏமா இது வெப்பநிலை சீரா கொடுத்துன்னா பியும் சீரா தானே போடும். அப்ப கனவுல சீரா போடுது. ஆனா இது ஒரு ஒடுக்கமா இருக்கிறபடியா கொஞ்சம் ஃபாஸ்டா மேல ஒடுங்கி கொண்டிருக்கிறபடியா முதல்ல 1 சென்டிமீட்டர் பிடிச்சிருந்தா அடுத்த ஒரு 2 சென்டிமீட்டர் போடும். அதே கனவுல அடைக்கிறதுக்கு. அப்ப ஒரு பரவலையா நேரா பிடிக்கணும். இது இந்த நேரத்தில் அடைஞ்சா கூட என்ன நடக்கும்னா மேட்சிங் இதுமே இருக்காது. ஏண்டா ஒரே கனவுலகம் மாற போகுது. ஒரே கனவுலகம் மாறுதுன்னா ஒரே அளவு உயரம் தான் வரும். ஒரே அளவு உயரம் தான் ஒரு முறை என்னதுன்னா உயர மேட்சம் பண்றதே இருக்காதானேடா. அந்த எக்ஸ் வந்து மாறாதானே. அப்ப இப்படி வரும். 2வது விட சரியா இருக்கும். 24ஆம் வந்து ஒருவர் குறித்த ஒருவர் குறித்த ஒரு பணியை செய்யும் போது அவரது மூளைக்கிழங்களிடையே உள்ள கடத்தும் பாதை வழியே 10 மைக்ரோ ஆம்பியர் என நினைந்த மின்னோட்டம் உண்டாகின்றது. உருவில் நீளம் 1 மில்லிமீட்டருடைய ஒரு சிறிய பாதை காட்ட உட்படுகின்றது. இம்மின்னோட்ட மூலத்தினால் அதிலிருந்து 2 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளி பியில் உண்டாக்கப்படும் காந்தப்பா இடத்தையும் பெறும். இது நேர சமன்பாடுகள் என்னன்னா பி சமன் மியூனோட்டோ 4 பை I L sin theta over r squared. Okay. இப்போ sin theta வந்து 90 வழியா அதை நாங்க போட்டுலாம். sin theta 90 வந்து 1. இப்போ u நாட் வந்து என்ன 4 பை கரவத்தின் செய்யறது இதுல 4 பை I வந்து 10 மைக்ரோ ஆம்பியர்னா 10 தர 10 செய்ய 6 மைக்ரோ ஆம்பியர். எல் வந்து சொல்லியிருக்கு 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர்னா 1 தர 10 செய்ய 3. ஆர் வந்து என்ன 2 சென்டிமீட்டர். 2 தர 10 செய்ய 2. இதுவும் இதுவும் வெட்டப்படும். அப்ப ஆர் ஸ்கொயர்டா சரி ஆர் ஸ்கொயர்டா 2 தர 10 செய்ய 2 வெட்டமாடா 4 தர 10 செய்ய 4. 4 தர 10 செய்ய 4டா 6 தர 9 9 இது 4 5 10 செய்ய 5 5 10 4 2.5 25 2.5 இங்க 10 செய்வது 10 செய்யுங்களா 10 செய்ய வேணும் 2.5 செய்ய வேணும் 25வது ஒரு கோள உடுக்கோழி 60 கிலோமீட்டர் ஆகும். அதன் மேற்பரப்பின் மீது ஈர்ப்பிலான முதல் 3 மீட்டர் ஆகும். உடுக்கோழி மேற்பரப்பில் தப்பல் வேகம். இதுக்கு நேரா இந்த வி சமன் தப்பல் வேகத்துக்கான சமமான வி சமன்க்குள்ள QGR ஞாபகம் வச்சிருக்கோங்களா? நான் இப்ப அதை எப்படி எடுக்கணும்னு சொல்றேன்.
ஓகே, கப்பல் வருதுகின்ற அந்த இடத்துல சக்தி பூஜ்ஜியம் ஆகணும். இப்ப half mv ஸ்கொயர் வந்து gmm ஓவர் r சமனா இருக்கும். அப்ப இங்க mm மட்டும் படிச்சா v சமன் ருட்டுக்குள்ள gm 2gm ஓவர் r வரும். இதான் கப்பல் வருதுக்கான சமன்பாடு. இப்ப இந்த 2gm வந்து இப்ப அதுக்கு அடுத்தது யார் முடிவு என்ன gm ஓவர் r ஸ்கொயர் தான் அந்த யார் முடிவு உயிர்ப்பிங்கிறான் அந்த கோல்ல யார் முடிவு இங்கே ஜெயிக்கிறேன். அப்ப gm ஓவர் r வந்து gr சமனா இருக்கும். இந்த ஒரு ஆரைங்க இருக்குண்டா இப்ப gm ஓவர் r பதிலா இங்க gr பிரதிட்டோம்னா v சமன் ருட்டுக்குள்ள 2gr. இப்ப இந்த சமன்பாடுல விளைவிட்டோம்னா v சமன் 2 தடவை g சொல்லிருக்கு 3 r சொல்லிருக்கு 60 கிலோமீட்டர் சொல்லியிருக்கலாம். கிலோமீட்டர்னா 13 அளவு எடுக்கணும். 36 360 வந்துச்சுன்னா 600 மீட்டர் செகண்ட் -1. ரெண்டாவது 26 வந்து சுற்று வீர் உள்ள வலுவிரிய மீன் உள்ள வலுவிரியத்திற்கு சமமாக்கப்படுவது வீண் தடைகள் சமமாக்கப்படுவது தடைகள் 6 இருந்து. ஓகே, இப்ப இது இருக்கு. இப்ப ரெண்டுமே வந்து என்றா விநியோக ரெண்டுலயுமே ஒரே விநியோக இருக்க போகுது. நான் ரெண்டையும் பொதுவாக வி என்றே எடுக்கிறேன். வி இதா இதுமா. அப்ப இதுல விடையில் தடை என்றா r/2. இந்த r/2 p7 b² over r என்றா இது r/2 b² r 2. இதுவே பாத்தீங்கன்னா b-ல பாத்தீங்கன்னா 2 r தடை தொடரா இருக்கு. அப்ப e²/r கிடைக்கல e²/2r. இப்ப இந்த r நாங்க r/2 ஆக்கினா தான் உங்களால சமமான வலுவை இங்க விரியமாக்க முடியும். அப்படி சமமான வலுவை விரியமாக்கணும்டா ரெண்டு தொடர்தானே ரெண்டு சேர்த்து r/2 வரணும்டா ஒண்ணு r/4 இருந்துச்சுன்னா சரியா இருக்கும். 5ஆம் படம் 27 வந்து புறக்கணிக்கத்தக்க அகத்தடையுடைய 4 சரசம வெற்றிகளில் ABC ஆகியவற்று காணப்படுகின்றவாறு கொடுக்கப்பட்டுள்ளன. வெற்றியினோட மின்னோட்டங்கள் 0 இருப்பது. இது வந்து என்றால் அந்த வெற்றி இருக்கு இந்த சர்க்கிட் என்னண்டா இதுல 0 வரப்போதான் கேள்வி. இப்ப ஏல பாத்தீங்கன்னா 3 பேர் சர்வ சமம் தானே. இப்ப இது அதுக்கப்புறம் இதுவும் ஒரே திசை. ஆனா இதுவும் ஒன்றோட எதிர்க்கிற வழியே இந்த 0 ஆகும். இதுவும் ஒன்றோட எதிர்க்கிற வழியே இந்த 0 ஆகும். அதே சமயம் இதுவும் ஒரே திசைன்ற வழியா ஒரு சுற்றி வர போகுது 2e பெருமானம் வர போகுது. அப்பயே வராது. வீலையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற 2 வீல 4மே ஒரு ரவுண்டா இருக்கு. 4e பெருமானம் வந்துடும். அதுக்கு பிறகு ஈல வந்து கீழ வந்து என்ன 2 ஒன்றோட எதிர்க்குது. இதுவும் இதே இருக்குது. பிறகு இதுவும் ஒன்றோட இருக்கு. இந்த 2 0 இந்த 2 0 சரியா இருக்கு. சி சரி சி மாத்திரம் கூட நம்ம 2வது 28வது புறக்கணிக்கத்தக்க திணியுடைய ஒரு சுருளி வெளியே பயன்படுத்தி உலாவிட்ட மேற்பரப்பு வைக்கப்பட்டுள்ள எங்காம இந்த நிகழ்வில் காணப்படுகின்றவாறு ஒரு மிக்க தடுக்கப்பட்டுள்ளன. சுருளிவில் நெருக்கப்படுமாறு நிகழ்வின் முதலில் ஒரு மிக்க அழுத்தப்பட்டு பின்னர் அது விடுவிக்கப்படுகின்றது. திணிவு எம்மின் தொடர்புகளின் அக்கணத்தில் எம்மின் ஆம்புகளின் பெருமை வேண்டா ரெண்டுலேயும் தாக்க போற விசேஷமன் ரெண்டுலேயும் தாக்க போற விஷயம் என்னன்னா வெச்சுருளியேக்க அந்த கேஇ என்ற விசேஷம் தாக்க போறோம். சரியா? இந்த எம்ஏ சமன் இந்த எம் ஏ பாருக்கு சமனா இருக்கும். ஏ பார் வந்து MA/M 29ஆம் கேள்வி உருவில் காணப்படுகின்றவாறு சுற்றி பேட்டரியினோட அகமின்னோட்ட மையானது ஆத்தரியுடன் மாறும் விதத்தில் ஒரு காணப்படுகின்றது. R1 R2 பெருமானங்கள் முறையே என்றால்
R3 வந்து 0 வரைக்கும் I வந்து 6 ஆம்பியர் என்று காட்டியிருக்கு. இதுல இருந்து என்ன நீங்க யோசிக்கலாம்டா R3 0ண்டா R3 கரண்ட் போடும் ஃபுல்லா இல்ல கரண்ட் இல்ல R2 க்குள்ள கரண்டே போகாது. R2 க்குள்ள கரண்ட் போகாதபடியா இப்ப R2 என்ற தடை தொழிற்படையில R1 என்ற தடை மட்டும் தான் இங்க தொழிற்படுது. I சமன் V சமன் I படி R சமன் V by I. R சமன் V by I என்றா இப்ப V வந்து 6 வோல்ட் I வந்து என்ன சொல்லிருக்கு V வந்து 12 வோல்ட் I வந்து 6 ஓம் சி I வந்து 6 ஆம்பியர்டா 2 ஓம் இது என்ன 6 மணி நேரம் இருக்கு ரைட்டா. அதுக்கு பிறகு ரெண்டாவது வந்து R2 முடிச்சி R3 வந்து முடிவிலிக்கு போய்க்கலாம் 2 ஆம்பியர் வருது. இப்போ R3 வந்து முடிவிலிக்கு போச்சுன்னா R2 குள்ளாலே R1 குள்ளாலே ரெண்டுக்குள்ளாலையும் கரண்ட் ஓட போகுது. ரெண்டுக்குள்ளாலையும் கரண்ட் ஓடுதுன்னா ரெண்டு தனியுமே சேர்த்த வருமானம் தான் அந்த ஆம்பியருக்கு காரணமா இருக்கும். அப்ப என்ன R1 plus R2 வந்து V by R என்ன 12 2 ஆம்பியர் இருக்கு. என்ன R ஓம் வரும். R1 plus R2 தான் R ஓம். அப்படின்னா R1 கழிச்சோம்னா R2 தனியா 4 ஓம் வரும். மூன்றாவது விட 30வது முப்பதாவது 6 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நிலக்கு படம் ஏவியானது ஒன்றிலிருந்து ஒன்று வேறாக்கப்பட்டனவும் ஒரே விரைவான விளைவுடையானமா ஆகும். இது சமாந்தர கடத்தின் கம்பிகளை கொண்டுள்ளது. படத்தினுள்ளே ஒரு தனிப்பொலி கம்பிகளுக்கு முன்னே ஒரு குறுஞ்சுட்டு ஏற்பட்டுள்ளது. தவறுள்ள தானத்தை கணிப்பதற்காக செய்யப்பட்ட சோதனையில் படத்தின் முனையே இது கம்பிகளுக்கு இடையே இழக்கப்பட்ட தடை 3 கிலோவாக இருக்கத்தக்க காணப்பட்ட அதே வேளை வடமுனை வீடு தூண்ட செய்யப்பட்ட அந்த அளவு 5 கிலோவாக தந்தது. வடத்தின் முனையே இருந்து தவறுதான் இதே டி என்றாடா இங்க ஒரு ஷார்ட் சர்க்யூட் வந்துட்டு பார் நேரடிய சமன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். முதலாவது R1 என்ன முதலாவது இதெல்லாம் x எடுக்கிறேன் A ல இருந்து x தூரத்தை எடுக்கிறேன். டோட்டலா வந்து 6 கிலோமீட்டர். A ல இருந்து பார்த்தோம்னா 2x இங்க ஒரு x இங்க ஒரு x 2x சமன் L வந்து R வந்து என்ன 3 கிலோ. ஓகே 3 கிலோ. அடுத்த B என்ன 6 2 6 minus x திரும்ப அதே அளவு நம்பரை போதும் 6 minus x. அது வந்து 5 கிலோ. இப்ப இந்த கிலோமெல்லாம் வெட்டப்பட்டுச்சுன்னா 2 வெட்டப்படும். என்ன 5x சமன் 18 minus 3x. அப்ப 8x வந்து 18க்கு சமன். அப்ப x வந்து 18/8 18/8 2 16 20 20 திரும்ப 5 2 கிலோமீட்டர். ரெண்டாவது 31 வந்து 5 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உலோக பாத்திரத்தின் அடியில் 2 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் ஆரையுடைய ஒரு சிறிய வட்டத்துவாரம் உள்ளது. இப்பாத்திரம் அதன் அடியியக்கத்தை இருக்கத்தக்க 100 கிலோகிராம் மீட்டர் அடர்த்தியுடைய ஒரு குறித்த திரவியத்தின் நிலைக்கு தாழ்த்தப்பட்டுள்ளது. துவாரத்தினூடாக திரவம் பாத்திரத்தினுடைய உவாமல் பாத்திரம் விளிம்பு வரைக்கும் தாழ்த்தப்படத்தக்கதாக திரவியத்தின் பரப்புகையின் குறைந்தபட்ச வருமானம் ஜாதாக இருக்க வேண்டும். இதாண்டா அந்த பாத்திரம். இதுல ஒரு சின்ன துவாரம் இருக்கு. இப்ப என்னடாடா இப்ப மேக்சிமம் இது நடந்தா அந்த ஆலைக்கு சமமான அளவுக்கு ஒரு குமிழி வேற வேணும். இந்த ஆலைக்கு சமமான அளவுக்கு குமிழி வந்தா அதோட குடிச்சா வெடிச்சிடும். அப்ப இதான் மேக்சிமம் அளவு இருக்கத்தக்கதாக குறைந்தபட்ச வருமானம். ஓகே இது கொஞ்சம் அதிகம் இருக்கணும். இதை விட குடிச்சா படிச்சிடும். அப்ப இதான் மேக்சிமம் மேல. அப்ப இதுக்குள்ள இருக்க மேலதி அமுகத்துக்கு உங்க சமன்பாடு தெரியுதுன்னா 2T/R. இந்த 2T/R தான் இந்த இதுல ஒரு மேலதி அமுக்கம் இருக்க போகுது. இவ்வளவு அமுக்க சமன்பாடு
இந்த எஸ்ரோஜிக்கு சமனா இருக்க போகுது 2gr எஸ்ரோஜி இங்க ஒரு அமுக்கம் இருக்குமல்ல இந்த இது வந்து இங்க வரைக்கும் இருக்கும் அப்ப இதான் எங்க அப்ப டி சமன் h rho gr over 2 h வந்து எவ்வளவு 5 சென்டிமீட்டர் 5 22 g ரோ வந்து 200 g வந்து 10 r வந்து என்ன 2 10 7 மில்லிமீட்டர் நான் 2 10 போடுறேன் பை 2 இதையும் பெற்றலாம் 40 திரும்ப நாலாவது மூன்றாவது மட்டும்தான் சேதத்துக்கு 4 நியூட்டன் மீட்டர் மைனஸ் தான் மூன்றாவது 32வது 40 கிராம் தண்ணியுடைய ஒரு சிறிய உலோக கோளம் கோலத்தில் கோளத்தின் வேகம் சேதம் 3 மீட்டர் மைனஸ் இருக்கும் கோளத்தின் மீது உள்ள பிசுக்கு விசை சைவர் 1 நியூட்டனாக இருக்கும் மீயுந்த விசை புறக்கணிக்கத்தக்கது கோளத்தின் முடிவு வேண்டாம் மீயுந்தல் விசை இல்லாட்டி கடைசி முடிவுல வந்து mg சமன் பிசுக்கு விசையில இருக்குதான் சமனாக போகுது பிசுக்கு விசையால வர்றதும் சமனாக போகுது முதலாவது f சமன் 6 பை நீட்டா ab தானே இது v என்றது இந்த மூணுமே மாறான வழியா f நேர் சமன் v முதலாவது என்ன சொல்லியிருக்கான் சைவதசம் 1 நியூட்டன் கேட்கல v வந்து 3 அதுக்கப்புறம் என்ன நடக்க போறா பொருள் 40 கிராம் 40 கிராம் தான் கடைசி கடைசி பிசுக்கு விசையா இருக்க போறோம் மாறாவது முடிவு சின்ன 40 கிராம் தான் 4 நியூட்டன் இதுக்கு என்ன v என்று கேட்டா v சமன் 2 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் தான் பற்றி 4 அந்த 33வது பல கதிர்த்தொழிற்பாடு தேவனுக்கு பின்னர் கதிர்த்தொழிற்பாடு மூலம் 232 வந்து 90 208 82வது இது வந்து அல்பாவையும் பீட்டாவையும் வெளிவிடுது அல்பாவையும் பீட்டாவையும் வெளிவிட்டுச்சேன்டா எத்தனை அல்பா எத்தனை பீட்டா இப்ப பீட்டாக்கு வந்து தெரியலடா இது வந்து ஒரு சிம்பிள் கூட்டல் கல்வியாக வைக்கலாம் 232 208 இடம் மொத்தம் 24 போயிருக்கு 24 போயிருந்துச்சேன்டா இதுல 4 ஒரு தெளிவு 6 போயிருக்கும் இப்ப இது 6 2 12 இது 82டா கூட 100 வருது ஆனா ஆரம்பத்துல இருந்தது 82 ஓகே 6 2 12 82டா 94 இதுல 90 தான் இருக்குது 90 90 ஓகே இதுல 90 இருக்குது இதுல 90 இதுல 94 என்ன 2 எக்ஸ்ட்ரா கூடி இருக்கின்ற வழியா இது 90 இது 90 சரி இது 90 இது 94 வழியா 4 கூடி இருக்கு 4 கூடி இருக்கு 4 நியூட்ரன் கூடி இருக்கு அப்ப அங்க இருந்து 4 பீட்டா போயிருக்கும் அப்ப 4 பீட்டா போனாதான் இங்க 4 பாசிட்டிவா கூடி இருக்கும் அப்படின்னா 6,4 இரண்டாம் விட 34 வந்து ஒருவில் காணப்படும் இருவாயை முன்வாக்குழல் செய்து என ஓல்டோ ஓல்டனை பச்சரிக்கை தடுக்கப்படும் மின்னோட்டம் ஐயானது
இது வந்து 6 வோல்ட் இருக்கலாம் அப்படின்னா இதுலயும் 6 வோல்ட் தான் போகுது, இதுலயும் 6 வோல்ட் தான் போகுது, இதுலயும் 6 வோல்ட் தான் போகுது. இப்ப இந்த 20,000 திரைப்படம் பார்ப்போம். இது வந்து 2200 200 1000. இப்ப 20,000 திரைப்படம் என்ன பாசிட்டிவ் பி சைட்ல வந்து அழுத்தம் கூட வாயின் சைட்ல அழுத்தம் குறைவா இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுல பாசிட்டிவா இருக்கும், ஆனா இதுல 6 வோல்ட் வந்துட்டு இதால கரண்ட் ஓடிச்சுட்டா கட்டாயம் இது ஒரு அழுத்தம் விழும். இந்த 1000 ஓம்ல இந்த 1000 ஓம்ல விழுந்துச்சுட்டா இதுல கட்டாயம் 6 வோல்ட்டோட குறைவா தான் இருக்கும். 6 வோல்ட்டோட குறைய 6 வோல்ட் வழியா இதுக்குள்ள கரண்ட் பாயாது. அப்ப இதை நாங்க இல்லையே எடுக்கலாம். இதை இல்லையே எடுக்க வேண்டாம். இப்ப 1000 ஒண்ணு வரும் தொடர், அப்ப 1200 போடலாம் கழிச்சுட்டு 1200 1200 சமாதானம். அப்ப விளையில வந்து 600 ஓம் வரும். 600 ஓம் வந்துட்டா 6 வோல்ட். அப்ப I சமன் V பை R 100 0 ஆம்பியர் 10 மில்லி ஆம்பியர். மூன்றாம் விட 35 வந்து R1 பெருமானம் 1 கிலோ ஓம் முடிவுக்கு மாற்றப்படும் போது ஒரு காணப்படுகின்றது. வோல்ட்டுகளான V0 V1 மாறலை பின்பற்றும் வழியில் தெரியாத இருக்கின்றது. V0 V1 வந்து R2 R1 plus 1 இதான் நார்மலான சமன்பாடு. அதனுடைய வாக்கிக்கலாம். முதலாவது V1 V1 V0 வந்து 0 இருந்துச்சுண்டா, இப்ப V0 V1 வந்து 0 இருந்துச்சுண்டா கட்டாயம் வந்து என்ன R வந்து முடிவெளியா இருக்கணும். சரி என்ன சொல்ல வரேன், ஓகே இது வந்து R1 வந்து 0 இருந்துச்சுண்டா R2 இந்த சுருக்கின 0 ஒன்றுண்டா இந்த வரைபட கட்டாயம் 1 தொடங்கும். இது வந்து 1 ஓகே. இதை பாருங்க, R1 பெருமானம் 1 கிலோமீட்டரிலிருந்து 1 கிலோ ஓமிலிருந்து முடிவிலிக்கு மாற்றப்படும் போது R1 பெருமானம் 1 கிலோ ஓமிலிருந்து முடிவிலிக்கு மாற்றப்படும். அப்ப இது என்ன நேரடியா பண்ணா, இப்ப R1 வந்து 1 கிலோ ஓம் இருந்துச்சுன்னா R1 குறுக்க இது V1 வோல்ட் வரும். அதே சமயம் R2 குறுக்கப்ப 99 V1 வரும். இப்ப டோட்டலா V அவுட் வந்து 100 V அவுட்டா வர போகுது. R1 வந்து இது வந்து 99, இது வந்து 1, 99 plus 1 100. அப்ப 102 வரும். இது 102 வந்துட்டு பிறகு வந்து R1 கூடுது. R1 கூடிச்சு என்னன்னா இந்த இது வந்து குறைய போகுது. இது குறைஞ்சிச்சுன்னா டோட்டலா வந்து குறைஞ்சு கொண்டு வரும். ஒரு கட்டத்துல R1 முடிவிலிக்கு வந்துச்சுன்னா இந்த பெருமானம் வந்து 0க்கு வந்துடும். சகோண்டு என்ன 1க்கு நேரம் நிற்கும். 100க்கும் 1க்கும் இடையில வரும். என்ன ஒரு அதோட 36வது ஒரே காணப்படுகின்றவாறு நட்படையாக ஒதுக்கப்பட்டுள்ளன. Q1 Q2 ஆகிய வழக்குகளுடையான தர்க்கமானதாங்க. இதுவும் ஒரு வகையான ஃபிளிப் ஃப்ளாப் தாண்டா. என்ன ஓகே இப்ப இது Q1 இது Q2. இப்ப தர்க்க மாட்டாங்க கிடையாது. கேள்வி என்ன பார்ப்போம். வந்து மேற்கொண்ட சேதமானது Q1 Q2 ஆகிய பைப்புகளுக்கு உறுதியான தர்க்க மாட்டங்களா தெரியுது. ஓகே இப்ப இது Q1 வந்து 0 உண்டா, இங்க 0 இதுல 1 வரும். அப்ப என்ன ரெண்டும் எதிராக இருக்கும். இப்ப Q1 வந்து 1 இருந்துச்சுன்னா இது Q பாரா இருக்கும். ரெண்டு சமனா Q பார் சமனா இருக்கும். இப்ப இது 0 இது 1 இருக்கணும். இது 1 வரைக்குள்ளதான் இங்க 1 இது 0 இருக்கும். ரெண்டு 3ண்டா அது என்ன இதுவும் 0 இதுவும் 0 இது 0 வரையில 1 இது 0 ஆகட்டாலும் இங்க 1 இப்ப இது உறுதியேற்றது. இப்ப
பியும் சியும் வேறு வேறதாக இருக்கு. அதாவது Q1 பூஜ்ஜியமா இருக்கீங்க, Q2 ஒன்றா இருக்கணும், Q2 ஒன்றா இருக்கீங்க, Q1 பூஜ்ஜியமா இருக்கணும் இல்லையா? முதலாவது ஏயும் டியும் வராது, ரெண்டுமே ஒரே வருமானதான் இருக்காது. பியும் சியும் தான் சரி. பிரச்சனையோட அஞ்சாவது 30வது வந்து உருவை காணப்படுகின்ற வகையிலும் இங்கே சர்வசமமான மேசை மீது பொருளாக வழங்கப்பட்டுள்ளன. L1 L2 ஆகியோர் இருக்கத்தக்க உயர்ந்த வச்சு வருமானங்கள். இது வந்து L2 ரைட்டா. இப்ப இது வந்து முதலாவது இந்த மேல் இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய பொருளாமை இருக்கத்தக்க உயர்ந்த வச்சு என்ன உயர்ந்த நீளம் வந்து L/2. நார்மலா இந்த L/2ல ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிருக்கும். இப்ப இந்த L2 காணோம். இப்ப இந்த L/2 இந்த இடத்துலதான் இந்த L2 இந்த இடத்துலதான் இந்த துணை மையம் வைக்க போகுது. இப்ப என்ன M into L2 சமம் இந்த இது இந்த துணை மையத்தாலே சமத்துல இருக்க போகுது. ஆனா அது எவ்வளவு இங்க தெரியாது. இப்ப இது வந்து L2, இந்த L2ன்றது என்ன இதான் பண்ற ஒரு கம்மின்றா இதுண்டா, இது வந்து L2. இந்த L2ன்ற இங்கான L/2 இருக்குது. இந்த L/2 முடிவுல தான் இந்த M என்ற துணிவு இருக்க போகுது. அந்த M என்ற துணிவு மையம். அப்ப M into L/2 minus L2. When L2 சமன் L/2 minus L2. நீங்களும் ஒன்றை கூட்டினோம்டா 2L2 வந்து L/2. நீங்களும் L/4 வரும். முதலாவது 38வது கேள்வி வந்து உயர்த்தியின் கீழில் ஒரு வெளியே ஊச தொங்கவிடப்பட்டுள்ளது. உயர்த்தி ஓயில் இருக்கும் போது ஊசலின் ஆவர்த்தன காலம் T-ஆக உள்ளது. உயர்த்தி 6 மீட்டர் செகண்ட் மேலே இயங்கும் போது ஊசலின் ஆவர்த்தன காலம் T சமமான T சமன் 2π L/G. அப்ப என்ன T நேர் சமன் 1/G. அப்ப இந்த ரூட்டுக்குள்ள 1/G இல்லையா? இப்ப முதலாவது T ஆவர்த்தன காலம் கேட்கல. நான் இது வந்து 10 எடுக்கிறேன். 10 எங்களுக்கு முதலாவது 10. இப்ப T டேஷ் காணும் உயர்த்தி மேல் நோக்கி 5 மீட்டர் செகண்ட் சொல்ல போகுது. இப்ப அதோட ஆர்முகர்கள் நோக்கி வந்து 15 இருக்கும். ஒரு ரூட்டுக்குள்ள 15. இப்ப T டேஷ் வந்து T இங்கு இது எங்கேயுமே எங்க ரூட்டுக்குள்ள 15 இங்கு 10 15 T வந்து ரூட்டுக்குள்ள 2 3 4 39 வந்து காட்டப்பட்டுள்ள சுற்றி 150 தரையினோட செல்லும் மின்னோட்டம். ஓகே இது 5 இது 10 3 ரைட்டா. இப்ப இதுல வந்து என்னன்னா என்னன்றப்பம் இதை வந்து 0 எடுக்கிறேன் 850. இது 0ண்டா இது 0, இது 5 வோல்ட்டா இருக்கும். இது 5 வோல்ட்ண்டா இங்கேயும் 5 இங்கேயும் 5. இதால போய்க்கலாம் 10 வோல்ட் கூட போகுது. அப்ப என்ன 15 வோல்ட். இது 15 கேட்டா என்ன 150 மின்னோட்டம். I சமன் V/R. V வந்து 15, I சமன் 150, இலவச ஆம்பியர். மூன்றாவது 40 வந்து உருவில் காணப்படும் சுற்றிலும் மையப்பூச்சி ஆம்பியர் மானி இரு திசைகளிலும் எந்த திசைக்கு மின்னோட்டத்தை காட்ட சாத்தியம் கொண்டிருப்பது V0 ஆனது. இதுல என்னடா இது வந்து 5 வோல்ட்.
நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப இது எங்க இருந்து எங்க மாறும் இதான் மாறும். இது மாறுதுண்டா நார்மலா இந்த இடத்துல நாங்க வைக்க என்ன நடக்கும்டா 5 வோல்ட்டோ 10 வோல்ட்டோ பிரியாரிட்டின்னு வைக்கலாம் 10 வோல்ட் தான் கூட நம்ம கரெக்டா 5 வோல்ட்டை மிஞ்சி வரும் பிறகு நாங்க இங்கால வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வைக்க என்ன நடக்கும்டா அப்பவும் 10 வோல்ட் தான் கூட இருக்கு 5 மணி இந்த திசையில தான் காட்டும். அப்ப என்ன செய்யறோம்டா இந்த 5 வோல்ட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த 5 வோல்ட்டோட சப்போர்ட் பண்ணி குறைக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப இதுக்கு 5 வோல்ட்டே வச்சோம்னா என்ன நடக்கும்டா வீணோட்டுக்கு 5 வோல்ட்டே வச்சா முதல் தரம் இங்கே மணிவாசு போய் காட்டாது. நீங்க கீழே கொண்டு போய் இங்க கொண்டு பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வைக்கல இது 5 வோல்ட் இருக்கு 10 வோல்ட் இருக்கு முதலே மாதிரி இங்காலேஜ்ல மட்டும் வாசிப்பு இருக்கும். என்ன 5 வோல்ட்டுக்கும் 10 வோல்ட்டுக்கும் இருக்கிற ஒரு பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு 5ஆவதுல 6 வோல்ட் அது இருக்கு அதான் தெரியாம 41வது பகுதி எக்ஸ் டி வைஏ கட்டப்பட்டுள்ள ஒரு சீரான சதுர தகடு உருவில் காணப்படுகின்றது. ஏபிசி ஆகிய புள்ளிகளினூடாக தகட்டு செங்குத்தான அச்சுகளை சுற்றி தகட்டின் சடத்துவ திருப்பங்கள் முறையே ஐஏ ஐபி ஐசி ஆகும் எனின் அதாவது இது தகடு தகடா கடத்துவ திருப்பம் என்னடா திணிவு பெறாமல் கூடிச்சேன்டா அது வந்து என்ன திணிவு பெறாமல் கூடியக்குள்ள தளத்துவ திருப்பம் கூடும். இப்ப இங்கேருந்து பார்த்து நம்ம இருந்து பார்க்கிறோம் ஒரே திணிவு தான் இல்லாது. அப்ப என்ன இந்த சீக்குடியில இருந்து வாக்கிங்களா இருக்கலாம் இந்த திணிவு பெறாமல் கூட தூரத்திலே இருக்கு இந்த இடத்துல அப்படி இருக்குல்ல இந்த இடங்கள்ல அப்ப ஐசி தான் இதுக்குள்ளே கூட இருக்கும். அடுத்தது ஐஏயோ ஐபியோ வாக்கிக்கல ஐஏக்கு வந்து திணிவு பெறாமல் இங்க இந்த பக்கம் ஏன்னா இங்க வந்துடும். ஆனா இப்ப இது வந்து ஐபிய பாக்கீங்கன்னா ஐபி வந்து என்ன ஏ/√2 அப்படி அந்த பிரமாணத்துல தான் இருக்க போகுது. அப்ப என்ன ஐபி வந்து குறைவா இருக்கும். அடுத்தது இது ஐ தான் இது பி இது சி திணிவு பெறாமல் இப்படி வாக்கிக்கல ஐஏ கூட அதுக்கடுத்து ஐசி கடைசியா தான் ஐபி. இப்ப என்ன எத்தனையாம் 42வது வந்து ஒரு கிட்டார் தந்தி ஒன்று அரைவப்பநிலை. கிட்டார் வந்து அரைவப்பநிலை 191 ஹெர்ட்ஸோட இருக்கிற இசைக்கருவியோட ஒலிம்பிக் வலிக்கும் போது 5 அடிப்புக்கு இருக்குது தெரியும் 5 அடிப்புக்கு இருக்குதுண்டா இசைக்கவையை தான் வெப்பமாக்க போறோம். இசைக்கவையை வெப்பமாக்கினோட என்ன நடக்கும்னா மீடுதல் வந்து குறையும். இசைக்கவையை வெப்பமாக்குறதுனால இசைக்கவையின் டெம்பரேச்சர் கூட 3 குறையும் 3 குறைய போகுது. இப்ப கணக்கு 8 அடிப்புகளாக அதிகரிக்கின்றது. 3 குறையிறபடியா வித்தியாசம் வந்து குறைய போகுது. இப்போ முதலாவது இதை விட கூடவே இருந்திருக்கணும். இந்த கிட்டாரின் ஃப்ரீக்வன்சி வந்து டியூனிங் போக்குனை விட கூடவே இருக்கும். இசைக்கவையின் கூடவே இருக்கிறபடியா அரைவப்பநிலையை கிட்டார் தந்தினால் உண்டாக்கப்படும் சுரத்தின் முறை அரவப்பணையில கிட்டார் நிறைவேற்றலாம். இப்ப இது வந்து குறையிறபடியா தான் இந்த இதை விட குறைவா இருக்குது. இதை விட 192 குறைஞ்ச வழியா தான் முதல்ல விட 8 அடிப்பா கூடி இருக்கு. அப்ப என்ன இது நார்மலோட கூடவே இருக்கும். கிட்டார் வந்து இப்போ அரவப்பணையில இதை விட 5 அடிப்பு கேட்டுச்சுன்னா இதை விட 5 கூடவே இருக்கும். 196 4 43 43வது 5 உலோக சட்டங்கள் ABCDE 5 வெவ்வேறு திரவியங்களே செய்யப்பட்டுள்ளன. எல்லா சட்டங்களும் குறுக்குவெட்டு பரப்பையும் ஒரே குறுக்குவெட்டு பரப்பையும் ஒவ்வொரு நிலங்களையும் உள்ளன. அவை ஒருவேல் காணப்படுகின்றவாறு முனைக்கு முனை கொடுக்கப்பட்டுள்ளன. ஒருவேல் 376 வாசி 29 வாசி வெப்பநிலைகளில் காணப்படும் போது இடைமுகங்களில் உள்ள உறுதி வெப்பநிலைகள் ஒருவேல் காட்டப்பட்டுள்ளன. இத்தொகுதி அதன் சுயாதீன முனைகள் தவிர முழுமையாக காவல் கட்டிடப்பட்டதென கொள்க. எந்த உலக சட்டம் மிகச்சிறிய வெப்பக்கடத்தாளருடைய திரையினால் சிதையப்பட்டுள்ளது என்ற U/T7 AA டெல்டா டீட்டா ஓரேட். இப்ப இது வெப்பநிலைப்படுத்துறேன் கூடிச்சேன்டா இது வந்து
வெப்பக்கடத்தார் வந்து குறைய போகுது. அப்ப என்ன முதலாவது என்ன ஏக்கு வந்து வெப்பநிலை படத்துல பார்ப்போம். ஏக்கு வெப்பநிலை படத்துல வந்து 326 301 25 ஒன்றுண்டா 25°C சென்டிமீட்டர் மைனஸ் 1 வரும். பிக்கு பாத்தீங்கன்னா 301 265 36 2 சென்டிமீட்டர் நீளம் 2 சென்டிமீட்டர் நீளம்னா வெப்பநிலை படத்துல 2 18 சென்டிமீட்டர் மைனஸ் 1. சிக்கு பாத்தீங்கன்னா 265 175 3 சென்டிமீட்டருக்கு மாத்திரம் இருக்கு. அப்ப என்ன 90 வாசி 3 சென்டிமீட்டர் கொண்ட வழியா 30 டிக்கு வந்து என்ன 175 79 105 79 175 29 96 4ஆல பிரிச்சோம்னா 24. டிக்கு வந்து 24. அடுத்த ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா 79 29 5 சென்டிமீட்டர் 10. இப்ப வெப்ப கடத்தாரு மிகச்சிறிய வெப்ப கடத்தாரு இருக்கு. அப்ப என்ன மிகச்சிறியண்டா டெல்டா டீட்டா இந்த வெப்பநிலை படுத்துதன் கூடினதோ அதுதான் மிக குறைந்தா வெப்பநிலை படுத்துதன் கூடினது சி அப்படின்னா அதான் மிகச்சிறிய வெப்ப கடத்தாருடையது 3ஆம் இடம். 44 ரொக்கிசை கலைஞர்கள் பலநிலையும் போது நமது பேட்டலை பாதுகாப்பதற்காக விசேட செலிச்செறிகளை அணிகிறார்கள். அவரது ஒரு செலிச்செறி ஒளிச்செறி மட்டத்தை 20 டெசிபல் நான் குறைக்கும் ஒளி அலைகளையும் குறைக்கும் திறன் இதாண்டா D7 10 log 5 இது 20 டெசிபல்ண்டா இந்த 10வது 2 இந்த 2 இந்த 10 2 தான் வரும். 20 டெசிபல் 20 டெசிபல் 20 டெசிபல் வந்து என்ன 2 log 5 என்ன 5 வந்து 12 20 டெசிபலுக்கு 12 வழியா 12 மடங்கு குறைக்க போகுது. எப்படியும் பாருங்க இப்ப 20 இது 10 வழியா 2 பட்டினா 2 லோக்கு வழிதானே உள்ளுக்குலாம் 12 மடங்கு 12 குறையும் 3 அதோட 45 மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதே பியில் இருந்து அதை கியூக்கு அரை கியூக்கு வரைக்குல அவருடைய கண்ணாடியில வந்து அரை கியூக்கு வரைக்குல என்ன நடக்க போகுதுன்னா அவருடைய கண்ணாடியில வந்து அரை கியூக்கு வரைக்குல அவருடைய கண்ணாடியில வந்து இப்ப நீர்ப்படலாம் படியுது. அப்ப என்ன அவருடைய கண்ணாடியை சுற்றி இருக்கிற வழி இருக்கிறதோ அவருடைய கண்ணாடியை சுற்றி இருக்கிற வழி வந்து நிரம்பல் அடையுதுன்னா முதல் கியூல இருக்கிற அதே அளவு வழிதான் அந்த கியூல இருக்கிற வழி வந்து இது நிரம்பல் அடைய காரணமா இருக்குது. முதலாவது வந்து அரை பியின் வெப்பநிலை வந்து அரை கியூவின் வெப்பநிலையை விட கூட அரை பியின் வெப்பநிலை கூடவா இருந்துச்சுன்னா உள்ள வரைக்கும் அந்த கண்ணாடியில இருக்கிற சாரி வெப்பதன் வந்து இந்த வெப்பநிலையால அது என்ன நிரம்பக்கூடிய அளவு வந்து குறைவா இருக்கும். இதுல நீங்க டிரான்ஸ்பர் ஆகாது. அரை கியூவின் வெப்பநிலை வந்து அரை பியின் வெப்பநிலையை விட அதிகம். அரை கியூன்ற வெப்பநிலை வந்து அரை பியின் வெப்பநிலை அதிகம். அது சரி இங்க ஒரு குளிரானதை இவர் ஹீட்டான அறைக்கு வாரம் ஹீட்டான அறை கிடைக்கல இவரோட கண்ணாடி இருக்கല്ലോ இவரோட கண்ணாடியில வந்து ஈஸியா வந்து நீர்த்துளிகள் படி ஏன்னா இதுல நிரம்ப இந்த கண்ணாடி நிரம்ப தேவையான நீர்த்துளிகளோட குறைவுதானடா அப்ப ஈஸியா அதுல படிஞ்சா சரி. தொடர்பு அதை கியூன் தொடர்பு இருப்போம் அதை கியூவின் தொடர்பு கூட நீராவின் அளவெல்லாம் சேர்த்தாக செலுத்தலாம் அதுல நிரம்பிடுமோ நிரம்பிடாமதான் கதை. முதலாவது என்ன இதுல 100 கிராம் இருக்குது இதுல 100 கிராம் நிரம்ப தேவை இதுல 80 கிராம் இதுதான் எப்படிதான் இதுல 80 கிராம் நிரம்ப தேவை இதுல 100 கிராம் நிரம்ப தேவைன்னா இங்க உள்ள வரைக்குல இவர்கிட்ட 80 கிராம் இருக்கிறதோ இல்லையோதான் விஷயம் தவிர இவர்கிட்ட தொடர்பு பதங்களை பற்றினா கோப தேவையில்லை. அப்ப பி மட்டும் சரியானது. 2வது 46வது ஆரையுடைய மிகவும் எளிய கடத்தாத வட்ட வளையத்தின் வழியே ஒரு மின்னேற்றம் பிளஸ் கியூ ஸ்திராக பரப்பப்பட்டு வளையத்தின் மையத்தில் ஒரு மின்னேற்றம் மைனஸ் கியூ வைக்கப்பட்டுள்ளது. இப்போது வளையத்திலிருந்து ஒரு மின்னேற்றம் டெல்டா கியூவை கொண்ட ஒரு மிகவும் சிறிய ஒளியூரில் காணப்படுகின்றவாறு அகற்றப்படுகின்றது. வளையத்தின் மையத்தில் மின்னேற்றம் மைனஸ் கியூ மீது தாக்கும் நிலைமையின் விசை. இது வந்து மைனஸ் கியூ இது வந்து என்ன
இதுல வந்து ஒரு டெல்டா கிலோமீட்டர் போடணும். நோமேன்றா மைனஸ் கியூ இங்க இருக்குதுண்டா ஒரு வட்டத்தின் நார்மலா ஒரு சம பக்கம் முக்கோணி சம சதுரம் எல்லாம் சதுரம் ஐங்கோணி சீரான சம ஐங்கோணி எல்லாம் பாய்ச்சோம்டா அது நடுவுல வார விசை வந்து பூஜ்ஜியமா இருக்கும். இப்ப அந்த ஒரு சின்ன துணை நீக்கிட்டேன்னா இப்ப அந்த துண்டு இல்லாத வழியா அந்த துண்டால உருவாக்கப்படுற காந்த விசை தான் அதாவது காந்த விசை. இப்ப மின் விசை தான் நினைக்கிறோங்க. அந்த துண்டால உண்டாக்கப்படுற மின் விசை தான் துண்டை நோக்கின மின் விசை தான் மின் சரி புலத்தெரிய மின் விசைகள் தான். இப்ப அந்த விளைவிலான மின் விசை விளைவிலான மின் விசைண்டா முதலாவது இந்த பக்கம் நோக்கி ஒன்று இழுத்து இருக்குது. இப்ப அந்த இழுத்து ஒன்று இல்லை. அப்ப அதுக்கு எதிர் திசையிலே இருக்கும். அப்ப இது மைனஸ் கியூ தானேடா. மைனஸ் கியூண்டா முதலாவது என்ன முதலாவது வந்து இங்க பக்கம் இருக்கும். பிறகு இப்ப இங்க பக்கம் இவ்வளவு தெளிவா போகுது. அப்படி என்ன இது பிளஸ் கியூ இருக்கு. அப்ப இங்க பக்கம் இந்த பிளஸ் கியூவால நிலைமின் விசை ஏற்பட போகுது. ஆனா எனக்கு பெருமானம் என்னன்னு கேட்டா இந்த டெல்டா கியூ முதல்ல என்ன பெருமானம் தந்துச்சோ அந்த பெருமானம் தான். இப்ப என்ன மைனஸ் கியூ பிளஸ் y திசையில இருக்க போகுது. அது ஓகேயோ பிளஸ் y திசையில. பிறகு இப்ப என்ன பெருமானம் திசைக்கு சமன்பாடு தெரியுது. Q1 F1 Q1 Q2 O pi epsilon naught epsilon naught R square ரெண்டா இது வந்து மைனஸ் கேபிட்டல் Q. இந்த மைனஸ் கேபிட்டல் Q மேல இந்த டெல்டா Q அளவு விசதாக்க போகிற வழியா இதுக்கு மேல விலை இருக்கீங்களா அதை கூட வரும். நான் அதுல 47ஆம் கேள்வி ஒவ்வொன்றும் ஒரு புள்ளி மின்னேற்றம் பிளஸ் கியூஎம் மின்னேற்றம் பிளஸ் ஸ்மால் கியூஎம் மின்னேற்றம் கேபிட்டல் கியூஎம் உடைய சீராக மின்னேற்றப்பட்ட கடத்தின ஒன்றை கொண்ட 3 தனியாக்கிய தொகுதிகள் உருவில் காணப்படுகின்றன. புள்ளி மின்னேற்றத்திற்கும் ஓட்டுக்கும் இடையே உள்ள நிலமின் விசைகள் முறையே FA FBFC ஆகியன தரப்படும் என. முதலாவது இந்த எல்லாத்துக்குமே பிளஸ் கியூ. இந்த மைனஸ் இந்த ஸ்மால் பிளஸ் கியூ இங்க வெளியில இருக்க போகுது. இப்ப என்ன பாத்தீங்கன்னாடா மின்விசை கோடுகளால தான்டா அந்த விஷயம்ன்றது உருவாக்க போகுது. இப்ப இதுக்குள்ள வந்து மின்விசை கோடுகளே இல்லை அப்படின்னா மின்விசை உள்ளுக்குள்ள இருக்கவே இருக்காது. அப்ப முதலாவது கோட ஓட்டுக்குள்ள இருக்கிற மின்விசை வந்து பூஜ்ஜியம். அப்ப FA வந்து பூஜ்ஜியம் மேல இருக்கு. பிறகு மிச்ச எல்லாத்துக்கு என்ன பார்க்கலாம்னா மிச்ச எல்லாத்துக்குமே என்ன சைஸ்ல இருந்தாலும் வெளியில ஒன்று இருந்துச்சுன்னா வெளியில ஒரு பிளஸ் கியூ ஏற்றத்துக்கு விஷயம் என்னதுன்னா ஒரு புள்ளி ஏற்றம் இருக்கிறதோ மையத்தில இருந்து இருக்கிற ஒரு புள்ளி ஏற்றத்தால வர விஷயம் மாதிரி அதை கணக்கு செய்யலாம். அப்ப என்ன இதுல ஒரு பிளஸ் கியூ இருந்துச்சுன்னா பிளஸ் கேபிட்டல் கியூ இருந்துச்சுன்னா என்ன செய்யணுமோ அதேதான். அப்ப என்ன பிளஸ் கியூ இன்டு கியூ இன்டு O by epsilon naught R square. அதேதான் R/2 இருந்தாலும் அதே பெருமானம் தான் வரப்போகுது. ரெண்டாவது செய்யாது முதலாவது கோளோடுகள் இருக்கிறபடியா மின்விசை கோளங்கள் ஒன்றுமே இருக்காது. அப்ப இருக்கிறதுக்கு எதுவுமே பிரச்சனையும் இருக்காது. முதலாவது FA சமம் 0 FBFT அதாவது சமனா இருக்கும். 48வது கேள்வி வந்து ஓகே இதுல பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ ஓகே. இப்போ வந்து இந்த ஏபி பிறப்பால ஏபிசி பிறப்பால போறதுக்கு இருக்கு. முதலாவது பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த 4 மூலையில இருக்கிறோம். இதால மின்புல கோடுகள் இதுக்குள்ள போகாது சரியா. இன்னைக்கு இருக்கிற இந்த 4 பிளஸ் கியூ இருக்கிறதுனாலதான் மின் விசை கோடுகள் போக போகுது. ஒரு பிளஸ் கியூ அளவா எடுத்தோம்னா ஒரே ஒரு இடத்துல மட்டுமே என்னண்டு இப்ப இதா இந்த ஒரு இடத்தை கருதி இருக்குல்ல இந்த இடத்தை மையமா வச்சுக்கொண்டு நான் இப்படி ஒரு சதுரம் எழுந்திரலாம்.
சமமா இதை மையமா வச்சு கொண்டு வர மொத்தம் 6 பக்கம் இல்லோ அந்த 6 பக்கம் 24 6 பக்கம் 6 பக்கத்துக்குமே பிளஸ் q பை எப்சிலான் நாட் கொண்டு வரும். ஆனா ஒரு பக்கத்தை ஒரு பெரிய பக்கத்தை மட்டும் கருதிக்கல 4 ரெண்டா வரும். அந்த 6 பக்கம் 6 ரெண்டா வரும். அந்த பெரியது உண்டுட்டா ஒரு 4 ஒரு பங்கு தான் இருக்கு. 4 கொண்டுட்டா ஒரு பிளஸ் கியூவால 24 எப்சிலான் நாட் ஆக போகுது. மொத்தம் 4 கியூ அப்படி இருக்கு. அப்படின்னு 4 இருக்கணும்டா கியூ பை 6 எப்சிலான் நாட் வரும். என்ன மூன்றாம் விட 49 பெருமான மாறியுடைய 3 நிலைத்த தடைகளையும் 6 ஒரு மாத தடையும் இயக்க விசை இயமுடைய ஒரு பூச்சியக தடையுடைய வெற்றி என்று காணப்படுது. இந்த வரையறுக்கப்படுகிறது 6 நீக்கும் வீக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசம் V நோட்டின் மாறுதலை சிறந்தவரை காட்டுவது. வெற்றி இருக்கு ஜார் ஜார் குமார் முதலாவது என்ன பார்க்க மாட்டாடா ஆர் இந்த ஆர் வந்து 0 இருக்கீங்கன்னா இதுல v இதே v தானே இதை சமனா பிரிய போகுது. இதுல அப்ப v/2 தான் எப்பவுமே இருக்க போகுது. அதே சமயம் இந்த ஆர் வந்து 0 இருக்கீங்கல அண்ட் இதுல ஒரு வியும் போடும். v இருந்து v - 2 ஆர் வந்து 0 இருக்கீங்கல v நோட் வந்து v/2 இருக்கும். பிறகு ஆர் வந்து கூட இருக்குல்ல இதுல வந்து வோல்டேஜ் வந்து v வந்து குறையும். இதுல v குறைஞ்சோண்டு வந்துச்சுன்னா இதுல எப்பவுமே v/2 தானே. இப்போ v/2 இந்த v நோட் வந்து குறைஞ்சோண்டு இருக்கு. நோங்களா இப்படி குறைஞ்சோண்டு இருக்கும். இப்படி குறைஞ்சோண்டு வைக்கல ஆர் வந்து முடிவெளிக்கு போச்சுன்னா எல்லா தடையும் போட்டிங் மீது தான் வரும். இது கூடாது. திரும்ப v/2 ஆனா என்ன மைனஸ் திசை. முதலாவது இங்க கூட இருந்துச்சு இங்க கூட இருந்துச்சு இங்க கூட இருந்துச்சு. இப்ப இங்க கூட இருக்கு இங்க கூட இருக்கு. அதே v/2 தான் ஆனா மைனஸ் இருக்கிட்ட வர போகுது. அப்ப முடிவில் இருக்கிட்ட முதலாவது 50வது 2 மீட்டர் ஒரு பக்கமாக கடத்தும் ஒரு சதுர கம்பியின் ஓய்வில் காட்டப்படுகின்றது. அதாவது சீரான காந்தப்புலத்தில் சேர்க்கப்படுகின்றது. காந்தப்பாயத்தின் பேருமன் 0.8 டெஸ்லா செகண்ட் -1 என்னும் மாறாவிதத்துக்கு குறையுமெனின் சுற்றில் தேறிய மின்னியக்கு விசை. இதாண்டா அந்த இது கம்பி இதுல பாதிக்குத்தான் வந்து காந்தப்புலம் இருக்க போகுது. இப்ப பாதிக்கு அந்த விளக்கு வந்து 2 மீட்டர் பரப்பு தான் இருக்க போகுது. தூண்டப்படுற ஈ வந்து என்ன 0.8 டெஸ்லா -1 ஈ வந்து என்ன d/dt டெஸ்லா மாறுது. ஏ வந்து என்ன ஏ வந்து 2 காந்தப்பாய மேஜர் வீதம் வந்து 180 ஓகே சரி 0.8 1.6 வோல்ட் இருக்கு. 1.6 வோல்ட் இருக்குண்டா சரி எந்த திசையில இருக்குதுண்டா லென்ஸின் விதியும் பார்க்கணும். அதே விளக்கு விதியும் பார்க்கணும். லென்ஸின் விதிப்படி வந்து என்ன எதிர் திசையில தான் தோணும். இப்ப கடக விதியும் வெளிநோக்கினா இங்கால திசையில தான் மின்னோட்டம் வேற போகுது. அதே சமயம் லென்ஸின் விதியே கருத்துல வந்தவன்டா வெளிநோக்கி குறையுது. அப்ப வெளிநோக்கி கூடுற மயங்காந்த புலம் இருக்கணும். வெளிநோக்கி கூடுற மயை மின்னியக்க விசை வரணும்டா இந்த திசையில வெளிநோக்கி கூட போகுதா மின்னியக்க விசை இந்த திசையில இருக்க போகுது. மின்னியக்க விசை இந்த திசையில இப்படி இந்த பேட்டரிக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த பேட்டரிக்கு சப்போர்ட்டா 1.6 வோல்ட் தான். பேட்டரி வந்து 2 வோல்ட் இது வந்து 1.6 வோல்ட் 3.6 வோல்ட் 4வது 51வது வந்து ஒரு துணை மேற்பரப்பை மீது ஒரு பெட்டி வைக்கப்பட்டு பெட்டியின் மீது ஒரு விசை எப்படி வைக்கப்படுகின்றது. நேரத்துடன் எக்ஸின் பெருமனின் மாறல் வரைவில் காணப்படுகின்றது. நேரத்துடன் பெட்டியின் மீது தாக்கும் உராய் விசை எக்ஸ்பிரஷன் பெருமனின் இயல்பு மாறுதல் விரைவுகளில் காட்டுகின்றது. ஓகே முதலாவது உராய் விசை மாறுவதை காட்டியிருக்காங்க. ஓகே உராய் விசை எப்படி மாறுது காட்டியிருக்காங்க. ஓகே
ஓகே, முதலாவது எல்லை உராய்வு விசையை தாண்டும் வரைக்கும் உராய்வு விசையும் நிலைகள் உராய்வு விசையும் சமனா இருக்கும். நிலைகள் உராய்வு விசையும் அந்த விரைவில் எஃப்பும் எஃப்எஃப்பும் சமனா இருக்கும். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஏன் தட்டி விடலாம். ஏன்னா எஃப்ண்ட விரைவு வந்து வந்திருக்கிற எஃப்ண்ட விரைவு வந்து சீராக விடுற மாதிரி காட்டையில ஒரு வளைவோடு காட்டுது. அப்படின்னா என்ன, ஏ வெட்டலாம், சிஏ வெட்டலாம், பிஇன் டி மட்டும் தான் மிச்சம். பிஇன் டி மட்டும் மிச்சம் என்ன, அதாவது இதை தாண்டின உடனே எங்க தொடங்கலாம், இல்லாட்ட ட்ராப்பாக எங்க தொடங்கலாம். பிஇன் டியும் சரியா இருக்கும். நான் அதோட 52வது அசையாத வழிகளோட முடிவுகளும் ஈடுபடும் எண்ணெய் துளி ஒன்று எண்ணெண்ணிக்கை உள்ள சர்வசமமான துணிக்கைகளை ஆக்குமாறு தடுதியாக வடிக்கின்றது. சிறுதுளிகளின் அடுத்து வரும் முடிவுகளும் கேட்டிருக்கு. இப்ப முடிவகம் பி சமன் 2a square d minus rho g கீழே 9 eta. என்ன b வந்து a squareக்கு நேர் விகிதசமமா இருக்கு. ஏன்னா மிச்சம் மாறில. இப்ப என்ன முதலாவது ஒரு v இருக்கிற வந்து NV-யா மாறப்போகுது. NV துளிகளா. இப்ப கனவளவு வந்து என்ன, ஆரேடு கணத்துக்கு தான் நேர் விகிதசமம். இப்ப ஆண் கிணம் இருக்கிறவங்க வந்து என்னென்ன ஆர் முழுவதும் கிணமா மாறப்போகுது. புதிய ஆர் என்னென்று கேட்டோம்னா ஆர் பை என்னென்ற 1/3. என்ன இது ஆர் கிணமும் பட்டுச்சுன்னா 1/3 வரும். இதான் புதிய ஆரையா இருக்கும். முதலாவது வி வந்து ஆர் வர்க்கமா இருக்கிற வருமா. இப்ப வி பார், புதிய வி பார் தான் காண போறேன். அது வந்து என்ன, ஆறுக்கு முழுவதும் வர்க்கம் வந்தா இப்ப ஆறுக்கு வெட்டலாம். அப்ப இது மேல கொண்டு போய் பெருக்கப்படுவேன். என்ன இங்கு வி பார் வந்து எண்ணிங்கு 3/2 பேரும். இப்ப வி பார் வந்து இங்கு என்னென்ற 3 2 இது 2/3 இந்த இது 2/3 2/3 பேரும். இரண்டாவது 53வது உருவில் காணப்படுகின்ற ஒரு தொட்டி நீரானது ஒவ்வொன்றும் கனடா வீணோட்டையுடைய திரு சரசமான புள்ளிகளையும் சீரான புகழ செய்யப்படுகின்றது. திணிவின்மையின் கனவளவியும் உடைய கோலம் ஒன்று அதன் மேற்பரப்பில் சில வலிக்குமுறையாக உருவில் காணப்படுகிறது. நீரை மிதக்கின்றது. நீரின் நடத்த DW கோலத்தின் நீரை மிதக்க நினைக்கப்பட வேண்டிய வலிக்குமுறைகளின் எண்ணிக்கையும் குறைந்தபட்ச எண்ணிக்கை எண்ணாக இருப்பேன். என்ன இந்த U சமன் NGயா இருக்கும். U வந்து என்ன, V rho G. ரோ வந்து என்ன, கனவளவுதான் சொல்லியிருக்கு. ரோ வந்து WG. பிறகு இப்ப V0 கனவளவோட இருக்கிற சிறு சிறு துளிகளை கேட்க போகுது. V0 கனவளவோட இருக்கிற என்ன, U சமன் MGயா இருக்கும். MG சமன் V dWG வந்து எண்ணெண்ணிக்கையில இருக்கிற V0 கனவளவுடைய இதுவும் இணையா போகுது. இப்ப எல்லாத்தையும் ஜியும் பெற்றப்படும். V into dW plus N into V0 dW சமன் M என்று இதையும் காலமுறை கழிச்சு V dW கழிச்சு வந்தா N சமன் M minus dW sorry V dW by V0 into dW. இது நார்மலா இப்ப அந்த வலிக்குமுறைகளுக்கு திரும்பி இல்லாம இல்லாத பாக்குறது. இப்ப வலிக்குமுறைகளுக்கும் ஒரு அதுக்குள்ள இருக்க கேஸ்க்கும் தனி இருக்குமானே, அதுவும் அதால நார்மலை விட இது ஒரு கூடுதலான விஷயம் வந்து தேவைப்படும். கூடுதலான எண்ணிக்கை வந்து அங்க தேவைப்படும். அப்ப என்ன, இரண்டாவது இதே வருமானம் கூடவா தேவைப்படும், குறைவா தேவைப்படாதானேடா. 54வது உபகோள் சுருவில் காணப்படுகின்றவரை நிலத்த வளிமண்டலத்தில் வழியே போய் தொடர்பாக மாறா கருவி உணர்த்துகின்றது. உபகோளின் நோட்டையுடைய ஒரு வானொலித்தையை காதுகின்றது. புவியின் மீது பியில் இருக்கும் ஒரு நிலையம் வானொலி செய்கை உணர்த்துகின்றது. உபகோளியில் இருந்து பிக்கு செய்தவரும் உணரப்படும் செய்கையின் மூலம் எஃபின் மாறுகளை காட்டுற வருகை. ஓகேடா, இது வந்து இங்க இருக்குது. இதால போகுது. இந்த இடத்துல என்ன அவதானிக்கிற,
என்ன இதுல ஒரு வி வருது. இப்ப மையத்துல இருந்தாருன்னா அந்த வி மாறாது. ஆனா இது ஒரு கரையில இருக்கிற, இது ஒரு கரையா இருக்கிற, அதாவது மையத்தை விட்டு உள்ளால இருக்கிற. இப்ப இங்கால விரைக்கிறா வி கொஸ்கூறு மாறா, இந்த வி இது கீட்டாண்டா வி சைன் கூறு மாறாது. வி கொஸ்கூறு வந்து கிட்ட கிட்ட வருது, கிட்ட கிட்ட வருதே தவிர கூட இது குறையுது. இது கிட்ட வரைக்கும் ஒரு வேகமா இருக்கும். இங்க வர இங்க வர வர கொஸ்கூறு வந்து என்ன கூடிக்கொண்டே போகுது. கொஸ்கூறு வந்து இப்படி 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 வருது. கொஸ்கூறு கூறுற வழியா என்ன அந்த வர்ற நோக்கி வர்ற வேகம் வந்து புரிய போகுது. வேகம் குறைஞ்சு டாக்டர் பார்த்து சமன்பாடே வேறுங்களா, எஃப் வந்து சி பிளஸ் சி சி பிளஸ் ஓ மைனஸ் சி பிளஸ் ஓ மைனஸ் சி. இது வந்து சோர்ஸ் தான் ஆகுது. சோர்ஸ் வந்து மெதுவா அப்படின்னா என்ன பிளஸ் மைனஸ் ஆகுது. சோர்ஸ் வந்து நோக்கி வர்ற வழியா ஃபாஸ்டா வருது. இப்போ என்னன்னா சோர்ஸ் அதை நோக்கி வருது, ஆனா ஸ்லோவா ஆகுது. ஸ்லோவா ஆகிற வழியா இது சி பிளஸ் சி ஆகுது. நம்மளை விட கூட தான் கேட்க போகுது, ஆனா அந்த கூட இருந்து குறைஞ்சு கொண்டே இருக்கும். எப்படி சொல்றது, முதலாவது ஒரு 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் நோக்கி வருதுன்னா இங்கிருந்து வாக்கிக்கலாம் 8 இருக்கும், இங்கிருந்து வாக்கிக்கலாம் 5 இருக்கும். இந்த செங்குத்தா இருக்கீங்களா 0 ஆயிரம் அவரை நோக்கினது. அவரை நோக்கினதா பண்ண குறைஞ்சு கொண்டு வருது. குறைஞ்சு கொண்டு வந்த வழியா அந்த மூலதனம் வந்து குறைய போது குறைஞ்சு இந்த இடத்துக்கு வரைக்கும் அதுல வருமானத்துக்கு இருக்கும். ரொம்ப அதிகமா வீக்கு போயிடல, எப்படி குறைஞ்சிட்டோ அப்படியே கூடும். அப்படின்னா என்ன 4வது சரியா இருக்கும். 55ஆம் கேள்வி. ஓகே, 55ஆவது கேள்வி. 3 வகை ஆடியக்கூடிய பொருட்களுக்கு பின்பற்றுள்ள தேங்கரங்கள் 3 வகையில் காட்டப்பட்டுள்ளன. எந்த ஆடி 24 இருக்கு? இது நம்மளா சமன்பாடு ஒன்று இல்லாமலே யோசிக்கலாம். அதாவது பி எடுக்கிறேன். பி வந்து என்றா பிம்ப தூரம், இது பொருள் தூரம் வேண்டா, ரெண்டு சமனா இருக்கு. பொருள் தூரம் பிம்ப தூரம் அப்போ ஒரே மாதிரி சமனா இருக்கிற ஒரு ஆடி என்றா என்ன தலவாடி. அப்ப பி வந்து தலவாடி தான் முதலே எடுத்த வழியா 3 4 5 விட தட்டுப்பட்டுரும். இப்ப ஏ ஏன் பார்க்கணும். ஏ வந்து கூடி முடிவுக்கு போய் இப்படி போகுது, பி சி வந்து இப்படி வரும். இப்ப எந்த ஒரு ஆடிக்கு வந்து முடிவுக்கு பிம்பம் போறது இருக்குது குழிவாடி. குழிவாடி தான் எஃப்ல வைக்கலாம் முடிவெளிக்கு போகுது. அப்ப கட்டாயம் ஏ வந்து குழிவாடியா தான் இருக்கும். சி ஏ வந்து குழிவாடியா இருக்கும், சி வந்து குழிவாடியா இருக்கும். சி ஓ அப்ப என்ன ஏ வந்து குழிவாடி, சி வந்து குழிவாடி. முதலாவது 56வது பிக்கு நம் இரு விலைகள் சர்வசமானவை. பி இலையானது இலக்கியம் பார்க்க கூடுதலான இழுவைகள் உள்ளது. இரு இலைகளின் மீது நின்ற அலைக்கோளங்கள் இருக்கத்தக்க 3 நிலைமைகள் உருவில் காணப்படுகின்றன. இதுல இலைகள் ஒரே 3 அதிக சாத்தியத்தை வைக்கின்றன. பின்னர் S7 1/2L இப்ப T குடிச்சண்டா இது வந்து FN -1 இது வந்து இது தடங்கள் எண்ணிக்கையை பார்க்கிறோம். டீ குடிச்சுன்னா தடங்கள் எண்ணிக்கை குறையும், ஒரே மூணு கேட்கலாம். அப்ப என்ன கூட விளைவையில இருக்கிறது வந்து பி அப்படின்னா அது தடங்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கணும். இப்ப தடங்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கணும், இதுக்கு தடங்கள் எண்ணிக்கை கூடவா இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டும் சமானமான இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஏயும் பியும் ஏயும் சியும் வேற. பில பாத்தீங்கன்னா பியில கூட தடங்கள் வந்துட்டு அப்ப அது வேற வாய்ப்பு இல்லை. அப்ப 3வது ஏயும் சியும். 57வது வந்து ஒரு இலக்கிய வாய்ப்பு ஒரு மூலிய வெகி சக்கரம் ஒரு காணப்படுகின்றது. ஓகே, அதுல வந்து என்ன ஏசி சிஏ ஏசி வழியே 170 -170 போகுது. பாதை ஏபி வழியே இடமாற்றப்படும் வெப்பம் 200 ஜூல். ஏபி வழியே 200 ஜூல் போகுது, 200 ஜூலும். பாதை B3 வழியே 40 ஜூல்.
40. இது டெல்டா யூ சமன் 40. பாதை ஏபி வழியே வாயினா செய்யப்படும் பார்க்கிறோம். இப்ப இதுல 120 வந்து வேலை செஞ்சிருக்கு. இப்ப சிபிஐ பாருங்களா, சிபில வந்து பிவிங்களா என்னடா நீ மாறிட. அப்ப சில வந்து அகசக்தி வந்து 40 ஜூல் தான். அதுக்கு பிறகு கியூல வந்து இந்த கியூ வந்து என்ன, டெல்டா கியூ பிளஸ் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இப்ப எங்களுக்கு என்ன தெரிய மாட்டாடா, டெல்டா யூ வந்து யூ1, இது யூ இருக்கല്ലോ, இந்த யூ இந்த டெல்டா யூவின் கூட்டினால்தான் இந்த 120 ஜூல் இருக்கும். ஏன்னா ஒரு சக்கரத்தின் போது செய்யப்பட்ட மொத்த அகசக்தி இந்த வேலை வந்து 0. அப்படி பார்க்க என்ன, இது டெல்டா கியூ வந்து டெல்டா யூ வெளியே எடுத்துட்டா 200 பிளஸ் டெல்டா டபிள்யூ. அதே சமயம் இந்த இது இருக்கല്ലോ, இது யூ1 இருக்கிறேன், இது டெல்டா யூ 2 இருக்கிறேன், இது வந்து 40 ஜூ. இது யூ 3 எடுத்துட்டா இந்த டெல்டா யூ 3 வந்து 100 - 120 இவ்வளவு கூட்டினா 0 வரணும்டா. டெல்டா யூ1 பிளஸ் டெல்டா யூ 2 வந்து 120 இருக்கும். அப்பதான் இவ்வளத்தை கூட்டினா 0 வரும். அப்ப என்ன, இது 200 மைனஸ் டெல்டா டபிள்யூ, என்ன 200 மைனஸ் டெல்டா டபிள்யூ பிளஸ் யூ 2 வந்து 40 120 டெல்டா டபிள்யூ வந்து இங்க வந்தோம்னா 40 பிளஸ் 40 இங்க 80 ஜூல் வேணும். முதலாவது 58ஆம் கேள்வி, உருவில் காணப்படுகின்ற உச்சிகளினோட தாளின் தளத்துக்கு செவ்வனாக 4 இடங்களமான சமாந்தர நேர்க்கம் ஏழு செய்கின்றன. திசைகள் சமவெளிமனையுடைய மின்னோட்டங்களும் ஆக்கப்படுகின்றன. கம்பிகள் அசையின் திசையை அம்புக்கு அசைய சுயாதீனமாக இருப்பின் பின்வரும் இருப்பிடங்கள் எதில் உள்ள அம்புக்குறிகள் அசைய நாடும் திசைகளின் கம்பிகளை சரியாக புரியும். எந்த திசையில அசைய பருகிறாண்டா. இப்ப இந்த முடிவோட ஞாபகம் வச்சிருக்கலாம். என்னண்டா, ஒத்த திசையில 2 கம்பி இருக்கு, ஒத்த திசையில 2 ஓடிச்சுன்னா 2 ஒன்றோட ஈர்க்கும், எதிர் திசையில ஓடிச்சுன்னா 2 ஒன்றோட தள்ளும். இது ஒத்த திசையினுடைய 2 ஒன்றோட ஈர்க்க போகுது, இது எதிர் திசையினுடைய தள்ள போகுது. இது ஒத்த திசையினுடைய இந்த ஒத்த திசையில இருந்தோம், இது 2 எதிர் திசையில 2 ஒன்றோட தள்ள போகுது. அப்ப என்ன, இந்த திசை இந்த திசையில வரும், இந்த திசையில வரும், இந்த திசையில வரும். அப்படி இருக்க அப்படின்னா முதலாவது விட சரியா இருக்கும். 59வது, ஏரியாய சொப்பமான ஒரே நிலத்துடைய ஈர்க்கப்பட்டிருக்கலாமா. ஏனாவது பக்க நிலைமையே உடைய சதுர குறுக்குவெட்டுடையது. சரியோ, ஏ வந்து சதுர குறுக்குவெட்டு. சரியா, ஏ வந்து சதுர குறுக்குவெட்டு இருக்குது. பி வந்து வட்டாடி பிறப்பா இருக்கு. ஓகே, ஏ வந்து சதுர, பி வந்து விட்டமை, இது வந்து விட்டமையா இருக்குது. அப்ப என்ன, ஆற வந்து ஏ பை 2, பி ஏயின் ஒரு முனை பியின் ஒரு முனை கிடைத்து உறுதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உலகில் காணப்படுகின்ற வரை இது ஒரு சீரற்ற கொங்குரிட்டு வளையேற்றப்படுகிறது. கொங்குரிட்டு வளையின் கீழ் பக்கம் கிடையா இருக்கும். ஏயின் அச்சிலிருந்து ஈர்ப்பு மையத்தின் தூரம் இதுக்கு கிடையா இருக்குதுன்னா இதுல ஜி எடுக்கிற, இது எக்ஸ், இது எக்ஸ், இதுதான் எக்ஸ், எக்ஸ். இந்த முழு நிலைமை இல்லைண்டா. இப்ப 2 டைம் தாக்குற விசை வந்து சமனா இருக்க போகுது. இப்ப 2 ஜங்கி மட்டும் சமம் தானே, அப்ப 2 இ வந்து சமனா இருக்க போகுது, 2 ஒரே உயரம் தானே. அப்ப ஈயும் சமன், 2 ஏதான் மாற போகுது, இல்லும் சமன். அப்ப y e over l வந்து y என்று வரும். இப்ப 2லயும் தாக்குற விசை வந்து அந்த தூரத்துக்கு, இப்ப இதுல தாக்குற விஷயம் இந்த பரப்பதாக்குற இந்த பரப்பதாக்குற விஷயம் வந்து 2 நேர்விகித சமனா இருக்க போகுது. பை பை எஃப் சொல்றது
இந்த தெளிவிக்கலோ இதான வார விசத்திருப்பத்தின் இந்த இதுல கொடுக்குற விஷயம் இங்க வார விஷயம் வந்து அந்த பரப்புக்கு வந்து விகித சமனா இருக்க போகுது. விகித சமனா இருந்துச்சுன்னா அதோட தூரத்தோட பெருக்கணும். விச வந்து ஏக்கு இது வந்து ஒரு மாறிலி நேர்விகித சமன் ஏ என்று வரும். இப்ப விச கொடுக்குற விச வந்து பரப்புக்கு நேர்விகித சமன். பரப்புக்கு நேர்விகித சமன் என்ன ஏங்கு நினைவுறன் ஏ வர்க்கம் வந்து எக்ஸ் தூரம் விசத்திருப்பதை இப்ப வாய்க்கிறேன் ஏ வர்க்கம் எக்ஸ் தூரம் இருந்தா அந்த இது வந்து பை ஏ வைக்கு முழுவதும் வர்க்கம் இந்த வளர்ப்பு அது என்ன தூரத்துல இருக்குது எல் மைனஸ் எக்ஸ் தூரத்திலே இருக்குது. இப்ப ஏ வர்க்கம் போட்டப்படும். அப்ப என்ன சொல்லலாம் எக்ஸ் சமன் பை பை 4 எல் மைனஸ் எக்ஸ் இங்கால 4x சமன் பை எல் மைனஸ் பை எக்ஸ். இந்த பை எக்ஸ் எங்கால போய் கழிச்சோம்னா 4 கூட்டம் 4x பிளஸ் பை எக்ஸ் சமன் பை எல். இப்ப எக்ஸ் வழியில் எடுக்கலாம். எக்ஸ் வழியில் எடுத்தா 4 பிளஸ் பை வந்து இங்கால போய் பெருக்கப்படும் எக்ஸ் வரும். இப்போ எக்ஸ் சமன் பை எல் 4 பிளஸ் பை என்று எத்தனையாம் விட 5ஆம் விட சரி 60ஆம் கேள்வி. நீளம் மெல்லியுடைய ஒரு முதல்தன்மை என்று மெல்லிய விடை நுனி உராய்வு கோயில் இருக்கும் தனிமை இன்மையுடைய ஒரு சிறிய அழைக்கப்படுகின்றது. விடை மெற்றைய நுனியாக கிடையாக இருக்குமாறு யாருடைய ஒரு சிறிய நிலைக்குத்தான உள்ளே தூண் பரப்பை மீது உள்ள ஒரு புள்ளியில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. கோயில் காணப்படுகின்றவாறு விலைக்கு செங்குத்தான விளக்கில் பொருள் தீ கொடுக்கப்படுகின்றது. பொருள் தூணில் படும் போது தூணின் அச்சு பெற்றி ஒரு கோண வேகம் என்ன நடக்க போதாடா இது ஒரு தூண் இருக்குது. இந்த தூணை சுத்தி இது ஒரு வட்ட வரியில இந்த வி எடுத்து போகுது. வி தெரியும் செங்குத்தான இது சுத்தி 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 கடைசியா முடிக்கிற நேரத்தில் எனக்கு கொண்டாடும். இதை வந்து வேண்டாம் அடிச்சுதான் நிற்கும். இதோட வந்து அடிச்சு நிக்கிறபடியா அந்த விஷயம் வந்து அங்க இங்க மையத்தை நோக்கி இருக்கும். இப்ப மையத்தை நோக்கி அந்த விசை இது வந்து இந்த வி வந்து இங்க அடிக்கிறதால மையத்தை நோக்கி வைக்கின்றபடியா இந்த பக்கமா யார் கோணல் இருக்காது. அதனால என்ன ஒரு கோணக்கறி இருக்காது. அதனால வந்து இது வந்து சுத்தாத வழியா 0 தான் பெறும். அதனால இதோட விசை வராத விசை கொண்டு வராத வழியா ஒரு கோணவேகம் இருக்காது. அந்த கோணவேகம் இல்லாத வழியா 0 தான் இந்த விட முதலாவது விட.